ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு எஃப்எஃப் பார்ப்பாங்க அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஆர்மீஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எஃப் பார்ப்பாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குடா பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கொஞ்சம் வியூஸ்லாம் கொடுத்து அந்த அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்கடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட்டும் பண்ணுங்கடா. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கெலாம் ரீச் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. லைக் பண்ணாமல் தான் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் மாதிரி ஒரு ஸ்டோரி நான் எடுத்ததே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஸ்டோரி வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ பார்த்தா ஜேகே வந்து உங்களோட அத்தை பையன். ஜேகே நீங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் பெரியம்மாவும் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பையன். ஃபர்ஸ்ட் பையன் வந்துட்டு ஜிமினுக்கும் உங்களுக்கும் செம்ம அட்டாச்மெண்ட். நீங்களும் ஜிமினும் செம்ம ஜாலியாக விளையாடுவீங்க. 2வது பையன் வந்து வியும் ஜங்குக்கும் வந்து பயங்கர அட்டாச்மெண்ட். இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. நீங்களும் ஜிமின் சேர்ந்து எல்லா சேட்டையும் செய்வீங்க. பட் ஜிமின் வந்து நைஸாக ஏதாச்சும் நான் அவங்க கூட போய் சேர்ந்துப்பா உங்களை அலேக்காக கழட்டி விட்ருவான். அப்படி ஒரு கேரக்டர் தான். நீங்களும் ஏதாச்சும் நான் அலேக்காக ஜிமினை கழட்டி விட்ருவீங்க. அப்படி தான் இருக்கும் உங்கள் பாண்டில். செம்ம ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஜிமினும் வியும் வந்துட்டு அண்ணா வரும். ஸோ உங்களுக்கு ஜேகே மட்டும்தான் ஒரு பையன். ஓகேவா? வாங்க டைரெக்டாக ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அம்மா உங்களை செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் வீடு வந்து ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி தானே. ஸோ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ரூம் இருக்கும். பெரியவங்க எல்லாருக்குமே கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரூம். உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே செகண்ட் ஃப்ளோர். அதாவது ஜிமின், நீங்கள் ஜேகே நீங்கள் எல்லோரும் மேல் ஃப்ளோரில் இருக்கீங்க. ஓகேவா? ஜேகேயோட ரூமுக்குள்ளே யாரையுமே விட மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அதாவது வியும் ஜிமினும் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கான். வி வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கான். அந்த 2 பேர் வந்து அப்படியே டோட்டலாக பிஸ்னஸ்குள்ளே போயிட்டாங்க. பட் ஜேகே வந்து எனக்கு அது பிடிக்காது. நான் சயின்டிஸ்ட் தான் அவன்னு சொல்லிட்டு அது எல்லார் பேச்சும் கேட்காம சயின்ஸ் படித்து சயின்டிஸ்ட்டாக இருக்குது. ஜேகே எப்போவுமே வந்துட்டு ஏதாச்சும் ரூம்குள்ளே புதுசாக கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பான். அவன் சயின்டிஸ்ட்டுங்கனால புதுசாக எதையாச்சும் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ரூமில் வைப்பான். உங்களுக்கு அது எப்படியாச்சும் என்ன எதுன்னு ஆராய்ச்சி பார்த்துடணும். நீங்கள் வந்து காமர்ஸ் தான் படிச்சிருக்கீங்க. பட் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை இன்னும் வீட்டில் சொல்லலை. சரி அலைன்ஸ் பார்க்கட்டும். இப்போ சும்மா அப்படியே பேச்சு பார்க்கல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி கரெக்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம், அப்போ சொல்லிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. வீட்டில் தான் இருக்கீங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி ஜேகே ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணுவீங்க. ஜேகே இருக்கப்போ ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களை அட்டி உரிச்சிருவான். அவனுக்கு வந்து நீங்கள் ரூம்குள்ளே இருந்தால் செம்ம டென்ஷன் ஆகும். மற்ற யார் வந்தாலும் வந்துட்டு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பான். இல்லைடா சும்மா தான் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா சரி அப்படி சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அனுப்பி வச்சுருவான். பட் நீங்கள் வந்தால் மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் ஒரு யானே தெரியாது. உங்களுக்கு ரூமுக்குள்ளே விட மாட்டான். மற்ற எல்லாரையும் ரூமுக்குள்ளே விடுவான். உங்களுக்கு அதனாலே அவன் ரூமுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டான், அவன் வர லேட் ஆகும்னு தெரிஞ்சாலே திருட்டுத்தனமாக அந்த ரூமுக்குள்ளே போந்து டெய்லி ஏதாச்சும் ஒன்று புதுசாக வந்து வச்சிட்டே இருப்பான். டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் புதுசாக ஏதாச்சும் வைப்பான். நீங்கள் அதை போய் நோண்டி ஆராய்ச்சி என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அடங்குவீங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் நேற்று ஒரு பேக் உள்ளே கொண்டுட்டு வந்தான். ஒரு பிளாக் கலர் பேக் எடுத்துகிட்டு வந்தான் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே திங்ஸ் எடுத்துகிட்டு வரான்னு அர்த்தம். அதே மாதிரி நேற்று எடுத்து வந்திருப்பான். அதனால இன்றைக்கி அதை பார்த்தலாம். அவன் தான் மார்னிங் வீட்டில் இருக்க மாட்டானே. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. மார்னிங் கிளம்பி போயிருப்பான். ஆஃப்டர்நூன் போல் பத்திங்க ரூம்கிட்ட போயிருப்பீங்க. கரெக்டாக அவங்க அம்மா பிடிச்சிட்டாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுற? அம்மா அது ஒன்று ஒட்டு காற்று கிளிக்க பிற்பாடு சனின்னு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி கேள்விடுறான். திட்டாத அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு கீழே வச்சு திட்டுறாங்க. எத்தனை தடவை சொல்லிக்க ஜேகே ரூமுக்கு போகுதுன்னு அறிவே இல்லையா? அவன் தான் ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாள். ஏன் வாங்கி இப்படி பண்ணுறான்? அவன் நேற்று எதோ எடுத்துகிட்டு வந்தான், அதான் பார்க்க போனேன். உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள அடிக்க வராங்க. டக்குன்னு அத்தை வந்துட்டு அடி ஏங்க சின்ன பிள்ளைனா ஏதாச்சும் ஆர்வமாக பார்க்க தான் செய்வா. அவன் தான் ஏதோ இவன் மாதிரி பார்க்கக்கூடாதுன்றான். நீங்களுமா எங்கள் வேணா சின்ன பிள்ளையா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். ஐயோ இன்னும் குழந்தை திருட்டுத்தானே போகவே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நான் என்ன இருக்குன்னு தானே பார்க்க போனேன், என்ன எதுக்கு திட்டுறீங்க அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக உங்கள் அம்மா பார்க்குறீங்க. க்யூட்டாக மூஞ்ச வைக்காது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா முறைச்சிட்ருக்காங்க.
உங்கள் பெரியம்மா அத்தையெல்லாம் வந்துட்டு எங்கள் ஏதோ சின்ன பிள்ளை ஆர்வத்தில் பார்க்குது விடுங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு விட்டாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு ஆமாம் இது ஜிக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தான் எனக்கு ரூமை க்ளீன் பண்ணப்போ பார்த்தீங்களா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இல்லையே அப்படின்றாங்க. உங்கள் பெரியம்மாவும் ஆமாம் ஆமாம் நானும் தாண்டி கூட போகணும் எதுவுமே தரலாம். எதுவும் இல்லையா ஆனால் பேக் எடுத்துகிட்டு வந்தானே உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தாண்டி நானும் பார்த்தேன் அவன் கையில் அந்த பிளாக் கலர் பேக் இருந்துச்சு தானே. நீங்கள் உங்கள் அத்தையை பற்றி டிங்கின்னு அழகாக தலையாடிட்டுருக்கீங்க. ஆனால் ரூமில் வச்சானாலேனே தெரியலடி உன்னையும் காணாம். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்படின்ட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை ஆன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஐயோ நீங்கள் இப்படி அவள் திருட்டு தனத்துக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. அது என்ன இருக்குன்னு பார்க்குறது நல்லா தான் இருக்குது. நீ வா இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற வேணாம்மா இவ்வளோ டென்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் அம்மா போட்டு காம் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படி பண்ணுறது பிடிக்காது. அவன் தான் ரூம்குள்ளே வர வேணான்னு சொல்கிறான்ல எதுக்கடி போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே அந்த கோவம் அதாவது அந்த மாதிரி கோவம் கிடையாது. நீ எதுக்கு அவனை போட்டு டென்ஷன் பண்ணுற அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கோவம் தான். ஸோ அதனால அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் போ அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மறுக்காதே இந்த காயை கட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இந்த காயை கட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாக கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் கம்ப்யூட்டர் பற்றி காட்டிடுவீங்க. ஜேகேவை தவிர நீ அவன் என்ன கொண்டு வந்தாங்கிறது எல்லார்ட்டையும் காட்டி இதான் கொண்டு வந்திருக்கான் இதில் இப்படி தான் இருக்குவா நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எதையா பண்ணிட்டாலேவீங்க. பட் ஜேகேக்கு தெரியும் இந்த திருட்டுத்தனை எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாலாம் திட்டுவான். பட் அவனுக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்குது அது நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியலன்னா திட்ட மாட்டான். இல்லைனா திட்டிப்பிடுவான் கண்டுபிடிச்சான் நடு வீட்டில் திட்டுவான். அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக அப்படியே வந்துட்டு அவர் இருக்கப்போ பூனைக்குட்டி மாதிரி இருப்பீங்க. பட் நீங்கள் பூனையே கிடையாது பதுங்கும் புலி அப்படி ஒரு கேரக்டர் தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக எல்லோரும் மதியம் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் திருப்பி ஜேகே ரூமுக்கு போகலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்சியராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சரி நம்ம மாடி ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் ஒரு 2 ஸ்டெப் தான் ஏறி வச்சுருப்பீங்க. பையன் அப்படி சொல்லி திரும்புறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா இடுப்பில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆச்சு மாடி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. எங்கே போகிற நீ? ரூமுக்கு. பொதுவாக மதியம் என் கூட தான் தூங்குவேன். இப்போ நான் புதுசாக ரூமுக்கு அது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு இல்லை எனக்கு என் ரூமுக்கு போகலான்னு தோணுச்சு நான் போய் ஃபோன் பார்த்துட்டே தூங்குறேன் உனக்கு டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மான்ட்டு மரியாதை இங்கே வா. அம்மா இப்போ நீ கண்டிப்பாக ஜேகே ரூமுக்கு தான் போவேன்னு தெரியும். ஒன் டென்ஷன் பண்ணாது ஏன்ட்டு அவனை போட்டு டென்ஷன் பண்ணுற. பொது இது சொல்லாது நானே வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சைலண்ட்டாக உங்கள் அம்மா கூட ரூமில் படுத்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்காம ஓடி போயிடுவீங்க. உங்களை போட்டுக்கிட்டு இழுத்து உங்களை தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க. ஈவினிங் போல் தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. வெளியே வந்து பார்த்தா இங்கே ஜிமின் வீலாம் பேசுகிற வாய்ஸ் கேட்குது. வந்துட்டு இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருங்க. உங்கள் அம்மா எல்லோரும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த காஃபி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த காஃபியை வாங்கி பொறுமையாக குடிச்சிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு என்ன ரூமுக்கு போயிட்டியா? நீங்கள் வீயை பார்த்துட்டேன் அண்டெலாம் சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உங்ககிட்ட என்னென்ன சொல்லு என் ஃப்ரெண்டை கொடுத்துட்டா போடா அப்படிங்கிற மாதிரி வீயை பார்த்து சொல்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு வாயு கிளிக்க போகிறேன் உன்னோட பெரிய பையன் தானே நான் போடாங்கிற அப்படியே சொல்லுவேன் போடா அப்படி சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போய் பார்த்தியா? ஜிமினை பார்த்துட்டு என்ன ஜிமினா ஏன்டி அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறோம். உங்கள் அம்மா கரெக்டாக கிச்சன் போயிருப்பாங்க. எங்கள் அம்மா விடவே மாட்டேங்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு போச்சா இன்றைக்கி என்ன தூங்க வச்சுட்டோங்க தெரியுமா நான் தூங்கிட்டேன் நான் பார்க்கவே இல்லை அவர் சொல்லி நீங்கள் க்யூட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் சிரிச்சிட்டேன்னு விடு அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா இன்றைக்கி ஜேகே நைட் வரானா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உனக்கு என்னடி அவ்வளோ உட்கார டெய்லி உனக்கு இதே வேலையாக போச்சுடி அத்தை அப்படின்றீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு என்னம்மா இன்றைக்கி நைட் ஜேகே வரானா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இருக்கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜேகேட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்தால் வருவேன் வரலனா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டான். வந்தால் வருவானாண்டி வரலனா வரலையா இது என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நைட்டு உங்கள் ஃபேமிலி எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு உய் சரி ஜிமினை பார்க்குறீங்க. பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. சொல்லிட்டியா இல்லையா என்னத்த லவ் மேட்ரா எங்கேருந்து ஐயோ இன்னைக்கு கல்லுக்கு மாதிரி நோட் பண்ணுறாங்க. வர ஃபோன் கூட பேச முடியல. அவன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா கூட எங்கள் அம்மா இங்கே வா எதுக்கு ஃபோன் எடுக்கிற இங்கே வா அப்படி சொல்லிட்டே இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை பற்றி க்யூட்டாக வச்சுருக்கீங்க. சரி சீக்கிரமாக என்ன இதுன்னு சொல்லு. இவங்க போகிற பக்கம் பார்த்து சீக்கிரமாக மாப்பிள்ளை பத்திரவாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக தலையாட்டுறீங்க. உங்கள் அத்தைக்கு வந்து உங்களை ஜேகே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க வந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுத்த? ஓ ஒன்றும் இல்லைம்மா. சரி அண்ணி மாப்பிள்ளை ஃபோட்டோ ஏதோ வந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. சும்மா அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. ஜேக்கோட அப்பா பார்த்துட்டு, வீட்லேயே என் பையன் இருக்கான், ஆனாலும் மாப்பிள்ளை தெரியுங்க, சரி பாருங்க அப்படி சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக இருக்கார். நீங்கள் உங்கள் மாமா பார்த்துட்டு, மாமா என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஓகே தான் சொல்லிடுவீங்களோன்னு. ஏமாம்மா சாவது தூக்கு போட்டு சாவடின்னு சொல்கிறியா? உங்கள் மாமா உங்களை பார்த்துட்டு, ஏம்மா உன் பையனை கல்யாணம் பண்ணே தூக்கில் என்ன அவனே தூங்கிட்டுருவான், ப்ளீஸ் மாமா தயவு செய்து என்ன விட்டுருவாம்மா. உங்கள் மாமா சிரிச்சிட்டு, இருக்க வாய்ப்பு இருக்குது, சரிம்மா வெளியவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அது அவங்க ஏதாவது சொல்ல, நீங்கள் கிண்டலாக ஏதாவது சொல்ல, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லோரும் அமைதியாக ரூமுக்கு போயாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டில் ஜேகே வரவே இல்லை. அப்பாடா வரல, கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா என்னை கழுக்கு மாதிரி பார்க்கவேன்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியை பார்க்குறீங்க. உங்கள் மம்மி உங்களை பார்த்துட்டே ரூமுக்கு போகிறாங்க. சிசிடிவி கேமரா நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை, நம்ம தாயாரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சென்டர் ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, எப்போ ஜேகே ரூமுக்கு போகிறேன் உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னடி ஏடு சொல்லி ஜிமின் அவன் கைப்பிடிக்கிறான். உங்ககிட்ட சொன்னால் நீ உன் தம்பி வீட்டை சொல்லிடுவேன், அதான் உடனே ஜேகே கால் பண்ணி சொல்லிடுறான். போதும் பட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக ரூமுக்கு போயிட்டீங்க. சொல்லிட்டு போடி, போடா நானா போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சைலண்ட்டாக உங்கள் ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ வந்த மணி ஒரு 10:45 இருக்கும். உங்களுக்கு வந்து ஜேகேவோட கார் சவுண்ட் வந்து ஒரு 10 மணி போல் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஐயோ வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவன் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ரூமில் போய் தூங்கியிருப்பான். சரி 3/4 மணி நேரம் ஆச்சு, எப்படி தூங்கியிருப்பான், நம்ம நோண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து தூங்கணும்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கேல்குலேஷன்லாம் போட்டு ஒரு 10:45 போல் பொறுமையாக அவனோட ரூம்குள்ளே என்ட்ராகுறீங்க. நல்லா இழுத்து போட்டு ஜேகே படுத்திருக்கான். ஜேகேவோட ஹெட் டு ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரில, நல்லா இழுத்து போட்டு படுத்திருக்கான். தெரில ஆல்ரெடி இங்கே தான் எதையும் வச்சுருந்தான், இப்போ எங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக தேட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி இப்படி தேடி இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ், அதாவது அது ஒரு ஓல்டு பாக்ஸ் மாதிரி இருக்குது. பொதுவாக அவன் கொண்டு வரது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நார்மலாக கண்டுபிடிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன பாக்ஸ், என்ன இந்த பாக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த பாக்ஸ் வந்து சுற்றி பார்க்குறீங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரில. கீ போடணுமோ, கீ அப்படி சொல்லிட்டு திருப்பி தேட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் படுத்திருக்க தலைவாணிக்கிட்ட ஒரு கீ இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ரூமே ஃபுல் டார்க்கு. அந்த டார்க்கான ஒரு ரூமில் ஒரு லைட்டான ஒரு ப்ளூ கலரில் அது மின்னுது. நீங்கள் அதை வச்சு தான் எனக்கு கீ இருக்குன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு பூட்டு இருக்குது அப்படின்னு தெரியுது. கீ எங்கேன்னு தேடும்போது உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருச்சு. என்ன இந்த கீ மின்னுது அப்படி சொல்லிட்டு அந்த கீயை பொறுமையாக எடுக்கிறீங்க. ஜேகே எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் வந்து ஜேகே கிட்டேயே வந்துட்டு அந்த சேர் இருக்கும்ல, அதில் பொறுமையாக உட்காருங்க. அந்த டேபிளில் சேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கிட்ட சைலண்ட்டாக உட்காந்துட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. எப்போ பார்த்தா மணி கரெக்டாக 11:05 ஆகுது. நீங்கள் எவ்வளோ நேரம் தேடி பிடிச்சி அந்தாங்கட்டியே லேட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ள ஒரு செயின் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. தமிழில் கொடுத்துருக்கேன்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் அப்படியே அந்த இருட்டுக்கு அது ஒரு மாதிரி மின்னுது. பார்க்கவே ஒரு மாதிரி செம்ம க்ளோயிங்காக இருக்குது. அந்த நடுவில் ப்ளூ கலர்லாம் 2 இருக்குல்ல, அது பார்க்க ஏதோ உங்களுக்கு வந்துட்டு 2 பேர் இருக்க மாதிரி இருக்குது. என்னது இது செம்மையாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு செயின் நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் போடுறீங்க. இல்லை வாட்ச்லாம் இருக்குது. என்னடா செயினில் வாட்செல்லாம் வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு அந்த கண்ணாடியில் பார்க்குறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது இருட்டில். அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் வெளிச்சமாக மின்னி அழகாக தெரியுது. நீங்கள் பார்க்குறீங்க. அதில் டைம் வேறு தப்பாக ஓடுது. மணி வந்து தப்பாக ஓடுது எப்படி சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பொறுமையாக திருப்பி அந்த டைமை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து லைட்டாக அசைஞ்சிருப்பான். அத்தாடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ளூ கலர் ஜேகேயோட ஐஸில் டக்குன்னு பட்டிருக்கும். அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஆப்போசிட்டில் நீங்கள் தான் உங்கள் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை கழட்டி கையில் எடுத்து பொறுமையாக அதில் டைம் மாற்றிட்டுருக்கேன். ஜேகே அப்படியே படுத்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். கரெக்டாக நீங்கள் வந்து அதில் டைமை செட் பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு அதை அமுக்க போகிறீங்க. என்ன பண்ணுற நீ? ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அதை அமுக்கிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்க, நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்க ஒரு செகண்ட் தான் அந்த இது அப்படியே பயங்கர ப்ளூ கலரில் க்ளோவாக இருக்கும். இப்போ டைம் ஆக அது அப்படியே டக்குன்னு ப்ளூ கலரில் க்ளோவாக
ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த இடத்துல இன்னொரு இம்பர்ஃபெக்ட் என்ன, நின்றுட்டே ஜேகே பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு ஜேகே மேலே விழுகுறீங்க. தலையில் கையை வச்சவங்கள பார்த்துட்டு இருந்த ஜேகே அப்படியே மயக்கம் போட்டு அவனும் விழுகிறான். பட் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இந்த ரூமே ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பயங்கரமாக ஒரு க்ளோ பண்ணுது. அப்படியே பார்த்தோம் அந்த ரூம் அந்த செகண்ட் அவ்வளோ வெளிச்சம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக இதாகுது. அந்த செயின் இப்போ வந்து ஜேகேவும் நீங்களும் சேர்ந்து ஹோல்ட் பண்ணுவோம் பிடிச்சி நீங்கள் விழுந்ததில் அதை வந்து ஜேகேவோட கையிலையும் விழுந்திருக்கும். நீங்கள் வந்து அதை ஸ்டில் உங்கள் கையில் அப்படியே மயக்கப்பட்டாலும் பிடிச்சே இருக்கீங்க. ஸோ ஜேகேவோட கை மேலே விழுந்து அதுக்கு மேலே அந்த வாட்ச் இருக்குது. இப்போ அதுக்கு மேலே உங்கள் கை இருக்குது. அந்த மாதிரி அந்த செயினை 2 பேர் சேர்ந்து ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே 2 பேரும் மயங்கினவங்க தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவங்க அம்மா அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் எங்கள் ரூமில் இல்லை. எங்கே போச்சு இந்த நாய் எப்படி சொல்லிட்டு உங்களை வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆளே காணோம். நைட்டு ஜேகே வந்தானா நீ? ஆமாம் நீ ஜேகே வந்தான் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. ஓ சரி சரி அப்படி சொல்லிட்டு மற்ற எல்லோரும் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு எங்கத்த இன்னும் வயனை காணோம். ஐயோ நீ வேற என்கிட்ட காலையில் அந்த நாயை தான் நானும் தேடுறேன். எங்கே போய் ஒளிஞ்சதுன்னே தெரில அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தேடிட்டு இருக்காங்க. எங்கே என்ன நீ சொல்கிறீங்க? பொம்பளை பிள்ளைய காணோம் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா உங்கள் அத்தை அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பெரியப்பா உங்கள் மாமா எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. வீயும் ஒரு சைடு நீங்கள் வந்து இதை கடைக்கு போயிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடைசி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறான். எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு சரி ஜேகேவும் சொல்லுவோம் அவனையும் தேட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே ரூமுக்கு வந்திருப்பான். நீங்கள் ஓடி போயிருக்க மாட்டீங்க, அது கான்ஃபிடென்ட்டாக ஜிமினுக்கு தெரியும். அதனால் நான் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜேகே சொல்லி தேட சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஜேகே ரூமுக்கு வந்திருப்பான். ஜேகே ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த நேற்று நைட்டு எந்த பொசிஷன் படுத்துனீங்க அதே மாதிரி படுத்துருக்கீங்க. பட் நீங்கள் மயங்கி விழும்போது உங்கள் ஹெட் வந்து ஜேகேவோட செஸ்ட்டில் இருந்திருக்கும். உங்கள் பாடி வந்து பாதி ஜேகே மேலே இருக்குது, மீதி கீழே இருக்குது. உங்கள் 2 பேரோட ஹேண்ட் ஹோல்ட் ஆன மாதிரி நடுவில் வந்து இந்த செயின் இருக்குது. அவனுக்கு அந்த செயின் தெரில, பட் அந்த 2 பேரோட ஹேண்ட் ஹோல்ட் ஆன மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் ஜிம்மனுக்கு ஷாக். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுறது தெரியும். என்ன இவனை ஹக் பண்ணிட்டு இந்த ரூமில் படுத்துருக்கா அப்படி சொல்லிட்டு ஒயின் எருமை மாடு இன்னும் காணான்னு தேடிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களை உலுக்கி எழுப்புறான். எருமை மாடு கையிடுறோம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து எந்திரிச்சு உட்காருங்க. எப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு மண்டையெல்லாம் கலைஞ்சி போயிருக்கு. அப்படியே பேய் மாரி இருந்துருச்சு. என்னடா உனக்கு ஜிமின் நாயே நிமிஷம் ஜிமின் வந்துட்டு நீங்கள் இப்போல்லாம் ஜிமினை பேசவே மாட்டீங்க. ஜிமின் நிமிஷம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். பொறுமையாக பார்த்தா அங்கே பெட்டில் படுத்துருக்க ஜேகே எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னாச்சு ஜிமினா எதுக்கு ஜிமினா எழுப்புறேன்? ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா வந்துட்டு எந்திரிச்சோன்னு ஒயன் கத்துறா. ஜேகே எப்போவுமே அவன் தான் எந்திரிக்கும் போது கண்ணாப்பினான்னு கத்துவான். இன்றைக்கி அவன் சைலண்ட்டாக பேசுகிறான். எப்போவுமே சைலண்ட்டாக பேசுகிற ஒயன் கத்துது. என்ன எருமை மாடு ஒயன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு ஜேகே கத்துறான். ஏன் ஒன்றை விட வயசில் 3 வயசு மூத்தப்பா என்ன பார்த்து கத்துறா? நானும் தான் உன் வயசு, அப்புறம் உன்னை பார்த்து நான் திட்டுறல என்ன தப்பு? நீ எப்படி என் வயசுக்கு வந்த அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து முறைச்சிட்ருக்கான். ஷோ நான் பிறந்ததுலேருந்து உன் கூட தானே வளர்ந்துட்டுருக்கேன். அப்போ உன் வயசு தானேடா எனக்கு எப்போ நான் வயசு குறையும்? வயன் எனக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தாண்டி பிறந்தேன். ஏன்டி என்னை இம்சப்படுத்துட்டு காலையிலையும் போதை நாய் மாரி பேசி தொலையாது. அது இவன் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜிமின் வந்து ஒயின் கையை பிடிச்சி எழுதிருப்பா. ஏன் ரூமில் நான் இருக்காமல் வேறு யார் இருப்பா? ஆமாம் ஒய்யன் நைட்டு நீ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவன் திரும்பி கத்தப்போகிறான். அங்கே பார்த்தா வந்துட்டு ஜேகே கண்ணை தேய்ச்சிட்டேன்னு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். ஒரு நிமிஷம் ஜேகே அப்படியே ஆடி போய் நின்ட்டான். அங்கே ஒயனை வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக ஐஸ் அப்படின்னு பார்க்குறா. ஒரு நிமிஷம் ஒயன் நிமிஷம் அம்மா அப்படி சொல்லிட்டு அவன் டக்குன்னு பேக் போகிற ஜேகே ஏன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்துறான். எதுக்கு 2 பேரும் கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஏன் ரூமில் என்னடி பண்ணுற? ஒயன் அப்படியே சைலண்ட்டாக ஜேகே பார்த்துட்ருக்கா. ஜேகே கத்துறேன். அடுத்த செகண்ட் ரியலைஸ் ஆகி நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒயனை போட்டு உழுக்கிறான். நான் எங்கே இருக்கேன்? ஜிமின் அப்படியே சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். 2 பேரும் அப்படியே மாற்றி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஒயன் வாடி ஒன்று காணான்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நான் அங்கே இருக்கேன் நீ இங்கே இருக்கேன் வா கரும்பு இங்கே பிடிச்சா இங்கே தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஜிமின் வந்து கை பிடிச்சி வழியில் திருப்ப போகிறான். என்ன எதுக்குலாம் இருக்கிற ஒயன் அங்கே உட்காந்துருக்கா அவளை ஏறா. பையன் தலையில் தான் அடிபட்டுருச்சா? நான் ஜேக்கேண்டா மச்சான் கேண்டா ஏன் தலையில் எதுக்குலாம் அடி பண்ணும்? ஐயன் எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக தலையில் அடிதான் பட்டுருச்சு நினைக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு டக்குனு ஜிமின் கை பிடிக்கிறான். அங்கே இருக்கா ஒயன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டு அவன் டங்குன்னு அந்த ரூமுக்குள்ளே வரான்.
ஒயன் வந்துட்டு எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணாலும் சரி நடக்கிறதுலாம் பொண்ணு மாதிரி தான் இருப்பா. என்னடி ஆம்பளை மாதிரி நடக்கிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து பின்னாடியே வரான். அங்கே ஒயனை ஆடி போன மாதிரி உட்காந்துல லூஸ் ஒயன் அவன் ஒன்றை தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். ஜேகே என்னடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து முறைக்கிறான். இங்கே என்ன ஜேகே நடக்குது? ஜேகேவும் அதுக்கப்புறம் ஆமாம்ல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்க்குறாங்க. அப்போ தான் 2 பேத்துக்கு புரியுது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரியும் புரியலை. லே என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே தமிழில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். என்னடி நடக்குது இங்கே? எனக்கு ஒரு மயிரும் புரியல. எப்படி நீ எனக்குள்ளே போனா? நான் எப்பறம் உனக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்தடுத்து அதே கொஷினை கேட்குறாங்க. ஜிமினுக்கு எனக்கு பைத்தியமே பிடிக்குதுடா. ஒயனை காணாமல் தேடிட்டு இருக்காங்க. மரியாதை ஒயன் கீழே ஓடி அப்படி சொல்லிட்டு திருப்பி ஜேகே கைப்பிடிச்சிருக்கான். ஜேகே டக்குன்னு கையெடுத்துட்டு மச்சான் கொட்டப்பு கடுப்பாத அவங்க உட்காந்துருக்க பாரு. லே பைத்தியம் மாட்டா நீங்கள் வாயன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒயன் கையை பிடிச்சி இழுத்துறான்ட்டு இங்கே பாரு இதுதான் ஒயன். நான் ஜேகேடா. ஐயோ ராமா காலையிலும் டென்ஷன் ஆக்குறாள் இந்த ஒயன் பைத்தியம். ஜிமினா நிமிஷம் என்ன பாரு என்னடி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜிமின் பார்க்குறான். நான் ஜேகேடா. டே திருப்பி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. 2 பேரும் இப்போ எதுக்கு இந்த ட்ராமா மார்னிங்கே போட்டுட்ருக்கீங்க? ட்ராமாவா? ஜிமினா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். ஜேகே வந்துட்டு ஜிமினா அப்படி தான் சொல்லுவான். எப்போவுமே இப்போல்லாம் கூப்பிட்டதே இல்லை. எதுக்குடா நீ கொலையிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமின் வந்துட்டு ஜேகேட்ட வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறான். நான் அதுதான் ஜேகே. பைத்தியம் டே சரியாகாத பைத்தியம் நீயும் சேர்ந்து பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இங்கே ஜிமினுக்கு. டக்குன்னு வந்து ஜேகே வந்து ஜிமினோட கை பிடிச்சிட்டு சரியாகாத பைத்தியம் நாங்கள் இல்லை நீ தான். நானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நான் வந்து ஜேகே அவள் வந்து ஒயன். நீ ஒயன். ஐயோ என்னையவே டேன்னு குழப்புறாங்களே. ஒயன் நீ ஒயன் அவன் ஜேகே அவன் தான் சரியா? ஐயோ தேய்ச்சதுன்னு குழப்பாதீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ஜிமினே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு எப்படி நம்ம இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அதானே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. எங்கடா எக்ஸ்சேஞ்ச் ஆனீங்க? ஒயன் பைத்தியமாடி நீ எல்லாம் உனக்கு காணாமல் தேடிட்டு இருக்காங்க வாடி. நான் ஜேகே சாமி சாவடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ஜேகே வந்து ஜிமின் எழுத்துட்டு வந்து உட்கார வச்சுட்டு மச்சான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அது யாருக்குமே தெரியாது நம்மகிட்ட உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன் நீ வந்துட்டு இது கரெக்டாக இல்லை மட்டும் சொல். அப்போ நம்பவில்லை நான் ஜேகேன்னு. ஒயன் பைத்தியம் சரி சொல் நீ ஜேகே நம்ப. உனக்கு எந்த பைத்தியக்க நம்ப மாட்டான் நம்பி தொலைகிறேன் சொல்லு. மச்சான் நீயும் மினி தானே ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டிங்களே? பையன் சனியனே ஜேகே சனியனே இது கூட அவகிட்ட சொன்னேன். உனக்கும் மினிக்கும் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் எங்கள் வாயில் கை வச்சுட்டு அவள் குழந்தை சொல்வா எப்படி அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒயன் கேட்குறோம். மச்சான் அவள் தெரியாத சனியை நீங்கள் கூட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்து ஜேகே திட்டுறான். எனக்கும் மினிக்கும் முடிஞ்சிச்சுங்க ஜேகேக்கு தெரியும் உனக்கு எப்படி ஒயன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டே பைத்தியம் முடிச்ச பண்ணாட இதுக்கு பதிலாக விஏ காலில் வந்திருக்கான். ஐயோ அவனை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சிருப்பான். இவனுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருத்தனுக்கு. ஜேகே காலையே வந்துடும் போல. எனக்கும் அவளுக்கு சோல்ஸ் வேப் ஆயிடுச்சுடா. சோல்ஸ் வேப்பா? ஏன்டா காலையிலையும் கட்டுக்கதையை கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படி ஆடி சொன்னால் ஷாக்காக கேட்கணும் அதானே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமின் வந்துட்டு இன்னும் ஃபன் பண்ணிகிட்ருக்கான். சானியன் எப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒயன் உடம்புல தானே இப்போ ஜேகே இருக்கான். ஆனால் அப்படியே ஜிமினோட கழுத்து பிடிச்சிட்டு சொன்னால் நம்பிடா மயிராண்டி என்னைக்காச்சும் ஒயன் இப்படி பேசியிருக்காளா அண்ணன்னு சொல்வா இல்லை ஜிமினா தானே சொல்லுவாள். அவள் என்னைக்காச்சும் இப்படி சொல்லியிருக்காளா? அதானே ஏன் மரியாதை தெரியுது ஜேகே மச்சான் மாதிரியே. நிஜமாவா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு மூளைக்கே எட்டுது. நிஜமாவாடா? நிச்சயமாக தான்டா சனின்னு மாற்றி தான் நிற்கிறேன் வாய் காலையே நல்ல வார்த்தையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜேகே உட்காந்துட்டான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னடா சொல்கிறீங்க? அப்போ இப்போ வந்துட்டு ஒயன் உடம்புல ஜேகே இருக்கான், ஜேகே உடம்புல ஒயன் கரெக்ட் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறான். ஒயன் வந்துட்டு அது எப்படி நடக்கும்? அந்த வெண்ணை தாண்டி எனக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கல. இப்போ ஒயினெல்லாம் தேடிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது? ஜேகே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது? ஜேகே இப்போ
அம்மா வேறு அப்புறம் திட்டும், ஜேக்குங்களை பார்த்துட்டு நடிக்காத, அது என் மூஞ்சில், ஐயோ என் மூஞ்சில் அப்படியே ரியாக்ஷன் பார்க்கவே எனக்கு தலை சுத்தறி அப்படிங்கிற மாதிரி ஜேகே தலையில் கை வைக்கிறான். இப்போ அம்மா திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் ஜெமினியும் ஜேகே முடிச்சு வெளியே தள்ளி விட்டீங்க. 2 பேரும் வெளியே போய்ட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. பூஜைக்கு ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐயோ கவனம் தேடுறாங்க, அதுக்காகச்சு போ சரின்னு சொல்லிட்டு ஜேகே இறங்கணும். ஸ்டெப்ஸில் டங்குன்னு இறங்குறோம். நீங்கள் என்ன இவன் பொம்பளை ரவுடி மாதிரி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. கரெக்டாக ஜேகே கீழே போகும்போதே வந்துட்டு ஜிமின் எல்லாருக்கும் கால் பண்ணியிருப்பான். இங்கே வச்சு ஓய் இங்கே தான் இருக்கா, வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் வர வச்சாச்சு. உள்ளே வரும்போதே உங்கள் அம்மா சட்டுன்னு அடிக்கிறாங்க. ஐயோ அத்தை அடிக்காதீங்க, அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறா. நீங்கள் அத்தையோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் எங்கள் அம்மா அத்தான்றோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரீங்க. எல்லோரும் ஜேகே வரதை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எல்லோரும் இப்போ சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன இது கிடையாது அத்தைன்னு சொன்னா, ஐயோ இது ஒரு ஃப்ளோவில் அத்தையை காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேக்கப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. எப்படி நான் பொதுவாக ஜேகே கையை கட்டிலாம் நிற்க மாட்டேன், நீங்கள் கையை கட்டி சின்சியராக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்பாடி நமக்கு விழ வேண்டிய அடி அவன் வாங்கிட்டான், நம்ம பாடி தான், அதனால் வலி இப்போ அவனுக்கு தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஜேகே அவங்கள பார்த்து முறைக்கிறான் அவனுக்கு. ஐயோ சின்ன ஓட்டி வெட்டிக்கிறான் வலிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜேகேவோட அம்மா அவங்க கிட்டே வந்து உட்காந்துட்டு என்னாச்சுடா என்னாச்சுமா எம்மா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறாங்க. ஜேகே அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அம்மா நான் எங்கேயுமே போகலம்மா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஐயோ அத்தை அத்தடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் டே நீ அத்தை சொல்லணுண்டா மாற்றி சொல்கிறடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினும் தவிக்கிறான். நீங்களும் அங்கே நின்று தவச்சிட்ருக்கீங்க. ஜேகே உடனே டக்குன்னு ஹக் பண்ணிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் அத்தை ஹக் பண்ணிட்டு சரிம்மா ஒன்றும் இல்லை, சரி விட அம்மா அடிச்சிட்டாங்கன்னு பயந்துட்டு ஒன்றும் இல்லை சரியா அப்படி சொல்லிட்டு அழகாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே வந்து அவங்க அம்மாவே பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கு அவங்க அம்மாவுக்குமான பாண்ட் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பசங்க வளர்ந்துட்டா மம்மிக்கிட்ட போய் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஜேகே வந்து பிரிஞ்சிருப்பான். இப்போ டக்குன்னு அவங்க அம்மா ஹக் பண்ண ரீசனே அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த இதில் தான் ஹக் பண்ணியிருப்பான். அந்த அடியெல்லாம் தாண்டி அவனுக்கு இப்போ என்ன பண்ணணும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த பயத்தெல்லாம் அவங்க அம்மா ஹக் பண்ணியிருப்பான். பட் அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லும்போது அவனுக்கு அந்த வேர்டை கேட்கும்போது அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது. அவனுக்கு ஏதோ அவங்க அம்மாவை திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண ஃபீல்லாம் வருது. டெய்லியும் அங்கே தான் இருக்கான். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு சடனாக அப்படி ஃபீல் ஆகுது. திரும்பி ஹக் பண்ணிட்டு மா லவ் யூமா நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ அத்தை என்ன அம்மான்றா லவ் யூ வர அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜிமினுக்கு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ இவனெல்லாம் வச்சுட்டு போ அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அடுத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா கையை விடவே மாட்டேங்கிறான். அத்தை என் கூடயே உட்காடுறீங்களா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஜேகே வந்து அவங்க அம்மாவையே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சுடி அம்மா அடிச்சது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேய்ச்செல்லாம் விடுறாங்க. பையன் என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு சைலண்டாக ஜேகே வந்து பார்க்குறான். எறுங்கோ ஜேகே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அட்டியே ரூமுக்கு இத்தனை பேர் இருக்க தேடி கூப்பிட்றேன் அப்படின்னு எல்லாரும் ஷாக்கில் ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சுடா எனக்கு ஒரு ரூம் வந்து ஆட்டியப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி வரும்போதே கரணியோடு வராங்க. ஒன்றும் எடுக்கலை. ஐயோ அம்மனே வருது. ஒன்றும் எடுக்கல அத்தை, சும்மா தான் கூப்பிட்டேன் ரூமுக்கா. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கும் போது டக்குன்னு வந்துட்டு ஜேகேவோட அம்மா கைப்பிடிச்சிட்டு டே ஜேகே இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ற, இல்லைம்மா சும்மா பேச, நீ பேசலாம் அவளை கூப்பிட மாட்டேன், நீ மரியாதையை கிளம்பு, இப்போ என்ன ரூமில் போய் இவளை கடிச்சா திங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டக்குன்னு ஒயின் கையை வந்து பிடிச்சிக்கிறா. அதாவது ஒயின் வந்து ஜேகே கையை பிடிச்சிக்கிறா. கன்ஃபியூஸ் பண்ணுறனோ, நான் வந்து ஜேகேன்னு சொன்னேன்னா அது வந்துட்டு அங்கே இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் ஒயின் தெரியும். ஆனால் பட் பாடி ஒயின், சோல் வந்துட்டு ஜேகே ஓகேவா. அதே மாதிரி நான் வந்து ஒயின் சொன்னேன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஜேகேவோட பாடி தெரியும், பட் சோல் வந்து ஒயின். அதனால தான் நான் வந்து தமிழ்நாட்டில் ஜேகே ஒயின் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. ஜேகே ஒயின் 2 பேருமே வந்து ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 பேத்துக்குமே என்ன பண்ணுறேன்னு புரியல. ஜேகே அவன் பாட்டு போய் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஷோப்பு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே 1000 ஓடிட்டுருக்கு. ஒயினுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவள் அமைதியே கதவுக்கிட்டே அப்படி நின்றுட்டுருப்பா. அதை அவள் காலில் போட்டு அப்படியே தேய்ச்சிட்டே யோசிச்சிட்டே நிற்கிறான். முதல் இந்த கால் ஆட்டுற பழக்கத்தை நிறுத்து, என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து பார்க்குறான். நீ இருக்கிறது என்னோட பாடிடி, மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அது நீ பண்ணலை, நான் பண்ணுறேன். ஷூ கரும்பு அப்படி பண்ணாதடி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ இருக்கிறதுனா என்னோட பாடி ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அப்புறம் ஏன்டா இப்படி ஆம்பளை மாதிரி உட்காந்துருக்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு காலெல்லாம் எடுத்து விட்டு இப்படி உட்காரு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க. ஹலோ ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜிமின் வந்து நீங்கள் 2 பேர் ரூமுக்கு வரும் பின்னாடியே வந்திருப்பான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில.
டே மச்சான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க அங்கே நிற்கிறது நீங்கள். ஹலோ மச்சானா நீ வந்துட்டு வாங்கிக்கிட்ட போனே இப்போ அப்படி சொல்லிட்டு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு. அதாண்டா எனக்கும் புரியல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் ஷோல்டரில் சாஞ்சு உட்காரான். நீங்கள் டக்குனு போய் எழுப்பி விட்டு என்ன பண்ணுற நீ இண்டி ஷோல்டரில் தானடி சாஞ்சு அப்படி சாயக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒழுங்காக வேறு உட்கார வைக்கிறீங்க. ஹத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே அப்படி விழுந்திருப்பா. நீங்கள் டக்குனு இருக்க பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டு அப்படி பண்ணாத. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் திருப்பி சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு இப்போதான் ஃபஸ்ட்டு இப்படி ஆச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆமாம் நித்ரா நீ எதுக்கு ரூமுக்கு வந்த அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இப்படி திருன்னு முழுக்கிறீங்க. சொல்லி தொலை அடிக்க மாட்டேன் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 2 பேரும் ஆர்வமாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தான் பார்த்துட்ருக்கானுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு வந்தேன்னா ஜேகே எப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்கா. படுத்துட்டு ஜிமின் வந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படி சொல்லும்போது கரெக்டாக யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதங்காட்டி டக்குன்னு நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணிப்பீங்க. ஏண்டா ஜேகே இன்றைக்கி நீ இங்கே போகலையா? இல்லைம்மா இன்றைக்கி நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை சொறிகிறீங்க. ஜேகே உங்களுக்கு பார்த்துட்டு ஐயோன்னு ஒரு நாளாச்சும் தலையை சுரிஞ்சிருக்கணும். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா? ஏண்டா அவள் அப்படி தாண்டா இருப்பா சின்னோடு சொல்லிட்டு அவன் சின்ன முறைக்கிறான். ஏண்டா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குனு அந்த ஜேகேயோட அம்மா கழுத்துலலாம் கை வச்சு பார்த்துட்டு காய்ச்சல் ஏதோ அடிக்குதா ஜேகே ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நான் போகல அவ்வளோதான் சரியா சரி அப்படி சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஜிமின் ஒயன் 2 பேர் இருக்காங்க. ஒயன் இப்போல்லாம் பண்ணவே மாட்டான். அதிசயமாக பார்த்தா இந்த ரூம்குள்ளே இருக்கா படுத்து கிடக்குறா. என்னடா ஒயன் அதிசயமாக ரூம்க்கு விட்டுருக்க? அது ஒரு முக்கியமான விஷயமா அதனால தான் ரூம்க்கு விட்டேன். சரி எப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ரிட்டன் அப்படியே 3 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. சரி நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணு. சரி அப்படி சொல்லிட்டு அழகாக வேறு எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஒயன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுற ஜேகே. ஐயோ ஏன்டா திடீர்னு பொண்ணு மாதிரி பண்ணுற இருக்குது என் பாடிடா அசிங்கப்படுத்துறாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. நீ முந்தானத்து பேக் எடுத்துகிட்டு வந்தேல ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். அதனால ஏதாச்சும் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கியான்னு பார்க்கலான்னு ரூமுக்கு வந்தேன்னா அங்கே பார்த்தா இன்றைக்கி தேடினால எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிது. அழகாக இருந்துச்சு. ஒரு லைட் ப்ளூ கலரில் அதில் டிசைன்லாம் போட்டு செம்ம ஹஞ்ச் பார்க்கவே. அதுக்கப்புறம் அதில் சாவி வந்து தலைவாணிக்கிட்ட இருந்துச்சு. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிடான். நாய் என்னென்ன பண்ணியிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஒரு செயின் இருந்துச்சு. செம்ம அழகாச்சு ஜேகே. ஆமாம் அதில் ஒரு செயின் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அதுக்கப்புறம் அதை எடுத்து என் கழுத்தில் போட்டால் அதில் பார்த்தா வாட்செலாம் இருந்துச்சு. அப்புறம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டான டைம் வைக்கலான்னு சொல்லி டைம் வச்சேன். அதை அமுக்குனேன். நீ முழிச்சா அப்புறம் நான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அப்பயே எனக்கு சொன்னார் இதில் ஏதோ வில்லங்க இருக்கும் போலடா இப்படி பத்திரமா வச்சுருக்காங்க பார்க்க அழகாக இருக்க எல்லாமே ஆபத்துடான்னு. நான் நம்பவே இல்லை. ஆனால் இதில் இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கணும் ஐயோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னடா சொல்கிற யாரா கொடுத்தா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி வந்து கேட்குறான். ஆரம் எங்காண்டா கொடுத்தாரு. இந்த பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு இதில் ஒரு செயின் இருக்குது ஜேகே. இது என்னத்துக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நமக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சது. எனக்கு ஒன்றும் புரியலடா. நானும் ட்ரை பண்ணிட்டேன். நீ எதுக்கும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நான் அதனால தாண்டா எடுத்து வந்து வீட்டில் வச்சேன். சரி ஞாயிற்றுக்கிழமை டைம் இருக்கப்போ அதில் என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கலான்னு. அதில் என்னன்னு கூட எனக்குலாம் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணுறது தெரியல. அந்த செயின் எங்கே அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஜேகே பார்க்குறான். தெரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேடுறீங்க. ஜேகேவும் தேடுறான் ஜிம்மினும் தேடுறான். அது ஒரு வழியாக கிடச்சிச்சா கீழே தான் கிடந்திருக்கும். இது செம்ம அழகாக இருக்குல்ல. அழகில் தான்டா இவ்வளோ பெரிய ஆபத்து எப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு அதை பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. இப்போ இதனால் எப்படி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு 3 பேர்த்துக்குமே புரியல. 3 பேரும் சைலண்ட்டாக அதையே பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இதை பார்த்துட்டே உட்காந்துட்டு அயன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஆரம் ஹயன் கால் பண்ணு. நீ ஏன் பண்ண வேண்டியதானே? என் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குடி அதனால தாண்டி உன்னை பண்ண சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் இது பண்ணிட்டு கால் பண்ணுறீங்க. ஆரம் 2 ரிங்லேயே எடுத்துகிட்டு டே என்னடா டைம் ஆயிடுச்சின்னு வரல என்ன சொல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கூப்பிட்றான். ஜேகே கூப்பிடும்போது லேடிஸ் வாய்ஸ் தானே ஏன்னா அங்கே இருக்கிறது ஒயன் பாடியாச்சே. யார் ஜேகே ஃபோனில் யார்? ஒயன் நீயா?
ஐயோ ஒரு மாதிரி ஜேகேக்கு இருக்குது. ஜேகே நிமிஷம் டக்குன்னு ஃபோன் வச்சுட்டான். என்ன பண்ணுற ஜேகே, நீ தானே பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இப்போ நான் இருக்கிறது ஓம் பாடி, என்னால் இப்படி பேச முடியும், லேடிஸ் வாய்ஸ் வருது இல்லடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே டக்குன்னு வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் எழுதி தரேன், நீ பார்த்து படின்றான். அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம் பார்த்துட்டு, சொல்யூஷன் கிடச்சிரும்ல, கிடைக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி எழுதிட்டுருக்கான். கரெக்டாக பார்த்தா உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் வரும்போது உங்கள் ஃபோனை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, யார் மை லவ்னு போட்டிருக்கு. ஆளா ஜேகே உங்களை பார்த்து முறைக்கான். நீ முறைச்சிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறு ஃபோன் ஆன் பண்ணிட்டு சொல்லுடா. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அட்டியே அப்படின்றோம். ஜிம்னோ பைத்தியக்காரி அப்படின்றான். நீங்கள் ஏன் இவங்க 2 பேரும் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா கேட்குற ஜென்ஸ் வாய்ஸில் யார் ஒயின் ஃபோன்லேருந்து யார் அட்டன் பண்ணுறா, யார் ஜிமினா அப்படி சொல்லிட்டு அவன் திருப்பி ஜிமினான்னு கேட்டுட்ருக்கான். நீங்கள் டக்குன்னு ஃபோன் வச்சுட்டு, அச்சோ நான் பெரிய பைத்தியமாக இருப்பேன் போல் ஏடு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு சாவடி அப்படி சொல்லிட்டு அவன் பாடி திரும்பி ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கான். இப்போ என்ன நினச்சிருப்பான், நான் வேறு ஃபோனை கட் பண்ணிட்டேன், ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிருப்பான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து பொதுவாக லேடிஸ்லாம் வந்துட்டு புலம்புனா ஆடி சொல்லிட்டு நம்ம வாடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் க்யூட்டாக ஆடிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே டக்குன்னு அமைக்க பிடிச்சிட்டோம். டியே நீ பொண்ணு இல்லடி, ஐயோ பையன் ஓடி தொலையாதடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி சைலண்ட்டு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே எழுதிட்டே உங்களை பார்க்குறான். நீ அவன்கிட்ட பேசுறியா, என்னன்னு என்னால் முடியாது. ஜேகே லவ் பண்ணுறீங்களா மேடம் அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டுறீங்க. ஜிமின் பார்த்துட்டு, டே நல்ல பையன் தான்டா பேசுகிறா அப்படின்னு. என்னாலாம் முடியாது. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, அப்போ என்னாலையும் அழகாக என்கிட்ட பேச முடியாதுன்னா போடி இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேஷுவலாக சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜிமினும் பேசுகிறான்னு சொல்கிறான். ஜேகே பேசவே மாட்டேன்னு சொல்கிறான். ஒரு வழியாக ஜிமினா வந்து 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருப்பான். இப்போ வந்து ஜேகேவும் பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டான், நீங்களும் பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஆளுக்கு கால் பண்ணி பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஆரம்க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஆளுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் வந்து அவன் என்ன கேள்வி கேட்குறானோ டக்குன்னு என்ன பாருன்னு ஆன்சர் எழுதி காட்டுறேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா லவ்வருக்கு எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி தர முடியும், அதனால் சரி இந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. எடுத்தவனையுமே வந்துட்டு, யார்டி ஃபோன் அட்டன் பண்ணுது, அவன் கேட்குற வார்த்தை அப்படி தான். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறானிங்க. அது எங்கள் அண்ணான்னு சொல்லி எழுது. அண்ணானோ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து அவன் முறைக்கிறான். வின்னு சொல்லிடு. தான் அட்டன் பண்ணிட்டான். ஷோ வீக்கு தெரியாதா நம்ம லவ் பண்ணுறது, வீக்கு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதி காட்டுறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு, சரி சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு எழுதி காட்டுறீங்க. அவனும் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு கடுப்பாக தான் பதில் சொல்கிறாங்க. சாப்பிட்டா சொல்லு அப்படிங்கிறீங்க. ஜிமினா சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறான், ரகடாகவே பேசுவாங்க காயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு ஏண்டி ஒரு மாதிரி பேசுகிற, ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா அவனை மிஸ் பண்ணுறேன் அதனால அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. அவன் எப்படி பதில் சொல்லிட்டான் சொல்லி நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே பாட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அவன் கேட்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஜேகே பதில் சொல்லியிருப்பான். அதுக்கு மேலே நல்லா முடியாது பாட்டி அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி விட்டான். நீங்கள் ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக முறைச்சிட்ருக்கீங்க. அவனை ஆரம்க்கு வந்து கால் பண்ணியாச்சு. எடுத்தோடனே நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஹயாங் என்னாச்சுடா இன்றைக்கேண்டா வரல, அதான் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உடனே டேரெக்டாகவே சொல்லிடு அப்படின்றாங்க. இதையே சொல்லிட்டு சொல்லலாம். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு, நேற்று நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்தீங்களா ஹயாங், ஆமாண்டா அந்த செயின் பார்த்தியா, பார்த்தேன் ஹயாங், எனக்கு ஏதாச்சும் புரியுதா, அது என்னடா நார்மலாக வாட்ச் மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் செயின் இருக்குது, என்னடா ஹயாங் அதில் ஒரு பெரிய வில்லங்கமே இருக்குது, அப்படி என்னத்தடா கண்டுபிடிச்சி அப்படி சொல்லிட்டு வந்து ஆர்வமாக கேட்குறான். நீங்கள் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. சோல் எக்ஸ்சேஞ்சா, அப்போ இப்போ பேசுகிறது ஒயன்னு சொல்கிறியா, அப்படி சொல்லிட்டு அழகாக வேறு சொல்லியாச்சு. ஜேகே டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு, ஹயாங் உண்மையிலேயே அதான் நடந்துச்சு, நான் எடுத்தோன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி தான் நான் ஒயனை சொல்ல விட்டேன். என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ஹயாங் அது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அமைதியாக இருக்கான். சரி 2 பேரும் டேரெக்டாக இங்கே லேபுக்கு வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம். சரி ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து லேபுக்கு போகலாங்க. ஜிமின் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போக போகிறீங்க, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வெளியே போனால் வீட்டில் இருக்க எல்லோரும் என்னன்னு கேட்பாங்க, இன்றைக்கி ஜேகே ஒன்று ஒன்றா வெளியே போயிருக்காங்க அதானே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க.
ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜேகே டக்குன்னு வந்துட்டு சரி ஜிமினா என்ன அப்படி சொல்லி ஜிமின் பார்க்குறான். நீயும் ஒயின் அடிக்கடி வெளியே போவீங்க தானே? போவோம். அப்போவா நான் நீயும் போகலாம். என்னோட கார் ஓட்ட தெரியுமில்ல, நீ வா நம்ம டேரெக்டாக. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் என்னைக்கிடா கார் ஓட்டினேன்? ஜேகே விஷயம் டக்குன்னு கார் ஓட்ட தெரியாதா? எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடா இவ நிஜமா அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதுடா. ஐயோ எப்படிடா வீட்டிலேருந்து கார் வெளியே போனால் தான் என்னால் கார் கூட மாற்ற முடியும். இப்போ உன் கார் வெளியே போனால் தான் அடுத்து ஜேகே கார் வர மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் பார்க்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகே சரின்னு சொல்லிட்டு அவன் கார் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் இருக்கும்ல, அதில் ஃப்ரண்ட்டை மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டு இதுதான் நீ ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக வெளியே கொண்டு வா, நான் டக்குன்னு அவன் கார்லேருந்து இறங்கி வந்து உன் காரில் ஏறிடுறேன். ஜேகே இதெல்லாம் என்னால் முடியாது. ஜேகே ஒரு ½ சொல்லி கொடுத்துருப்பான். நீங்கள் சரின்னு சொல்லி நீங்களே மனசை வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே போ அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டான். நீங்கள் வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு வெளியே வரீங்க. ஜேகே வந்து குடுகுடுன்னு உங்கள் ரூமுக்கு வர்றான். நீங்கள் குடுகுடுன்னு ஜேகே பின்னாடி போய்ட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கை பிடிக்கிறீங்க. ஏன்ட்டு என் ரூமில் இருந்துட்டு நான் வர முடியும், இப்போ உடம்புல தானே இருக்கேன். ஐயோ ஜேகே என் ரூமுக்குள்ளே போகாது அப்படி சொல்கிறீங்க. ஜேகே எப்படி அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு உங்களை போக சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டான். போயிட்டு பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. அந்த ரூமு நாராசத்தின் உச்சமாக இருக்குது. அந்த வீட்டில் எல்லா ரூமும் அழகாக இருக்கும், பட் உங்கள் ரூமு ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி போய் கிடக்கு. நேற்று நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் மாற்றுறது ஸ்டில் நீங்கள் எடுத்தே வைக்கல. ஸோ உங்கள் ரூம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு டாய்ஸு அது இதுன்னு பார்க்கவே கொஞ்சம் நாராசமாக இருக்குது. என்ன ரூம் இப்படி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கீழே போனோடனே அம்மா போயிட்டு வரேம்மா. சரி ஜேகேட்டு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க சரின்னு சொல்லும் போது ஜேகே பற்றி ஷாக்காக இருப்பாங்க. ஏன்னா ஜேகே வந்துட்டு எப்போவுமே சொல்லிகிட்டே போயிடுவான். பட் நீங்கள் நின்றுட்டு க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஏதோ உடம்பு சரியில்லை போல, வாடா இன்னொன்னாச்சும் போய் பார்ப்போம். என்னடா சிரிச்சிட்டு நிற்கிற, சிரிச்சது குத்தமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் தோணுது. நீங்கள் அப்புறம் தான் யோசிக்கிறீங்க அம்மா ஜேகே சிரிக்க மாட்டான்னு. ஜிமின் தலையிலே அடிச்சுக்கலாம். ஐயோ இப்போ சொதப்பியாக மாட்டிப்பா போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து கரெக்டாக ஜேகேவி இறங்கி வரான். டங்குன்னு நடந்து வரான். அவளுக்கு வந்துட்டு பொதுவாக என் கொலுசெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவள் கொலுசு சவுண்டு அவ்வளோ அழுத்து டங்குன்னு கேட்குது. ஜேகே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கான். ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு கிண்ண இவன் பொம்பளை ரவுடி மாதிரி வரான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஒய்யான் அப்படி சொல்லி ஜிமின் கூப்பிட்டா நீங்கள் அப்படி சொல்லிட்டு எங்கிட்டு இருக்க ஜேகே திரும்புறான். அங்கே வந்துட்டு ஜேகே வந்துட்டு இருந்தவனுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஷூ சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னுட்டு என்னடா இல்லை என்ன அண்ணா என்ன அண்ணா அப்படி சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு கேட்குறான். அவன் ஒயனை தானே கூப்பிட்டான், உனக்கு என்னடா அப்படி சொல்லிட்டு திருப்பியும் ஜேகேடாமா கேட்டுட்ருக்கான். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே ஓடியா பாருமா, நீங்கள் ஓடியா போயிட்டீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ தான் அம்மாடின்னு இருக்கு. இப்போ காருக்கிட்ட போனோன்னு தான் அடுத்த பயம், இதை எப்பட்றா எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் நார்மலாக ஜேகே எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பண்ணணுமான்னு தெரியல. அவன் சொன்னதெல்லாம் ஏறின பயத்தில் மறந்து போச்சு. பட் உங்கள் ஹேண்ட்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுது, எல்லாமே பண்ணுது. உங்கள் மைண்ட் வந்துட்டு அந்த மைண்ட் எப்போவுமே ஜேகே மைண்ட் தான். அதுக்கு சோல் உங்களுக்கு தான். பட் அந்த மைண்டு அந்த பாடி ஃபுல்லாகவே ஜேகே இதில். ஸோ அது ஜேகே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுது. காரை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வெளியே போயிட்டீங்க. இங்கே ஜேகேக்கு ஷாக். ஐயோ இவன்ட்டு விரட்டிக்கிட்டு போகிற புள்ளு செத்த போயிட போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு டக்குன்னு இவனுங்க 2 பேர் காரில் ஏறி வந்திருப்பாங்க. நீங்கள் வெளியே போய்ட்டு கூலாக ட்ராப் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஜேகே தான் தட்டாப்புடான்னு காருக்குள்ள வந்து வரா. ஐயோ அம்மா என் கார் என்னடி பண்ணி வச்ச சனியனே கிட்டக்கடி அவ்வளோ மேமா எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொன்னால் என் காரை சுற்றி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கோலா தலையை வெளியே விட்டுட்டேன். ஜேகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஜேகே இந்த பாடியில் இருக்க சூழ் மட்டும்தான் என்னது போல், இந்த பிரெயினு இந்த பாடியெலாம் ஒன்று தானே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை பார்க்குது. பர்ஃபெக்டாவா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். அதாவது எனக்கு காரே ஓட்ட தெரியாது, பட் நான் பர்ஃபெக்டாக ஓட்டிட்டேனே ஜேகே அப்படி சொல்லிட்டு சாங்கில் வந்துட்டு டக்குன்னு காரில் ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஜேகே மரியாதையாக வாடி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு சீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ ஜேகே போகிறான். அவன் ஸ்டார்ட் பண்ணுறான், அவன் வளர்ட்டுறான். அவனுக்கு ஷாக்கு. டே நான் நல்லா அதனால ஓட்டுவேன், ஏன்னா ரேசர்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ஓட்டுறான். காரை அளப்புது. நீங்கள் டக்குன்னு காரை நிறுத்திட்டு ஜேகே இந்த சைடு தள்ளிட்டு நீங்களே போயிட்டு அந்த பாடி வந்துட்டு இந்த மூளை இந்த சோல் மட்டும்தான் வந்து அப்படி தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களே ஓட்டுறீங்க. ஜேகேக்கு அப்போ இந்த ஒயினுக்கு எது தெரியாதோ இதெல்லாம் மக்காரு போல். அப்போ நான் அதெல்லாம் மக்கா சரி எவ்வளோ பெரிய டாப்பர் தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே மைண்டுக்குள்ளே அவனே புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் டேரெக்டாக வந்து ஆரமோட ஆஃபீஸ்க்கு போயாச்சு.
அதாவது இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து வெளியே பார்க்க ஆஃபீஸ் தான். பட் அந்த டோரை உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு போனால் தான் பார்க்க அவனுங்க அப்படி வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக எத்தையாச்சும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. கண்டுபிடிச்சதெல்லாங்க இருக்குது. ஒரு சைட் பார்த்தா லிக்யூட்லாம் கொதிச்சிட்ருக்குறீங்க. என்னடா பில்லி சுனி வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஜேகே பாடியில் தானே இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு செகண்ட் மறந்துட்டு இப்போ ஜேகே வந்து முன்னாடி நடந்துகிட்ருக்கான். அதாவது ஒயனான நீங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரியும் ஜேகே வந்துட்டு ஒயன் கையை பிடிச்சிட்டு பின்னாடி வர மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு அட்டியே அதுக்கும் உடம்புடிக்க வேண்டி இப்படி நர்சிங்கப்படுத்துகிற முன்னாடி வாடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பிடிச்சி முன்னாடி இழக்கிறான். எல்லோரும் ஜேகேக்கு விஷ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஜேகே வந்து யாருக்கும் விஷ் பண்ண மாட்டான். நீங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஜேகேங்க பார்த்து முடிச்சுட்டு நான் யாருக்கும் விஷ் பண்ண மாட்டேன். நானும் இந்த மாதிரி செல்ஃபிஷ் கிடையாதுப்பா, ஏன் ஆத்மாலே இதெல்லாம் கலந்துருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறீங்க. ஜேகே ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுட்டு வரான். கரெக்டாக உள்ளே போய் பார்த்தாங்க ஹயாங்கில் 4 பேர் உட்காந்து என்ன சொல்லி வச்சுருக்கான் ஜேகே. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே உள்ளே போகணுமே சுகாவனே பைத்தியக்காரன் எதுக்கடா ஃபோன் பண்ணி எதோ வளர்ற அப்படின்னு ஹயாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஒயின் பேச ஆரம்பிக்கிறான். எல்லோரும் வந்துட்டு இப்போ எதுக்கடா ஒயின் பேசுகிறோன்னு ஜேகேட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிக்கிறாங்க. நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மை, ஏன் எல்லோரும் இன்னும் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கத்திட்டே வந்து அந்த டேபிளில் எப்போவுமே ஜேகே வந்துட்டு சேரில் உட்காரவே மாட்டான். ஏறி டேபிளில் தான் எருமை மாடு உட்காரும். அதே மாதிரி இப்போ வந்து ஒயின் ஏறி உட்காரா. எல்லோரும் நிமிஷம் ஷார்ட்டில் பார்க்குறாங்க. பொதுவாக ஒயனை வந்து இங்கே ஜேகே கூப்பிட்டு வந்ததே இல்லை. ஆனால் ஒயின் இப்படி தான் சாஃப்டாக பொண்ணு அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் எனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஜேகே டேபிளில் உட்கார ஜேகே வந்துட்டு இப்போ வந்துட்டு அமைதியாக போய் அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் இன்னும் வந்துட்டு எப்படி நடக்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு செயின் தானடா அது கண்டுபிடிச்சதெல்லாம் நமக்கு கிடச்சிது, அவ்வளோதானடா. இது என்னடா இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு முழிக்கிறாங்க. ஜேகேக்கும் இன்னும் புரியல. ஜேகே வந்து இந்த செயினில் இவங்க என்ன டைம் வச்சான்னு எங்களுக்கு தெரியல, பட் டைம் வந்து அவன் மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டா நார்மல் டைம் தான் ஓடுது. ஆரம் உங்களை பார்த்துட்டு ஒயின் எத்தனை என்ன டைம் வச்ச நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு 11:10 இல்லை 11 இருக்குன்னு நினைக்கிறேன். 11 தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறேனே தெரில, இது எப்படி மாற்றுறது. ஐயோ என்னால் சத்தியமாக அவளோட உடம்புல இருக்கவே முடியல, கசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கத்திட்டு இருக்கான். ஜேகேக்கு சுத்தமாக கேர்ள் பாடி இருக்குது, செட்டே ஆகலை. அவன் புலம்பி தவிக்கான். பட் நீங்கள் சைலண்ட்டாக கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் இப்போ அந்த செயினை போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலான ஒரு செயின் தான், பட் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டானுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. உள்ள ஒரு பேட்ரியோ இல்லை அந்த வாட்ச் ஓடுறதுக்கான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் பின்னாடி ஒரு பாட் போட்டி இருக்காது, அவ்வளோதான். அதை தாண்டி உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி பண்ண கூட முடியாது. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து எட்டி பார்த்துருக்கேன். ஜிமினை பார்க்குறோம், ஜிமினுக்கு ஷாக்கு. அப்புறம் எப்படி இந்த வாட்ச் ஓடுது பேட்ரி இல்லாமல்? எல்லாரும் டக்குன்னு கேட்ட உங்களை பார்த்துட்டு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அதை மூடுறானுங்க. அது நல்லா தான் ஓடுது, பட் ஸ்டில் அது ஓடிக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ இப்படி பேட்ரி இல்லாமல் ஒரு வாட்ச் ஓடும். எல்லாமே இந்த க்ளோலாம் ஆச்சுல்ல. ஆமான்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கரெக்டாக உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அது க்ளோ ஆகுது. ஜேகே கையில் கொடுத்தா க்ளோ ஆகுது, மற்ற யார் கையிலும் க்ளோ ஆகலை. உங்கள் பாடி வந்துட்டு ஸ்வாப்பாக இருக்குது. அந்த செயினுக்கு அப்போ தெரியுது. ஹயாங் செயினுக்கு உயிர் இல்லை ஹயாங். அதுக்கு எப்படி ஹயாங் தெரியும்? அப்புறம் எப்படி க்ளோ ஆகுது? நீ அமைதியாக இரு ஜேகே, உனக்கு தான் அந்த இடத்துல அறிவில்லைல. ஜேகே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு இல்லை அப்படின்றான். அப்புறம் என்ன மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஆஃப்டர்நூனாக இருக்கும். கரெக்டாக பார்த்தா உங்களோட ஃபோன் அடிக்குது. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அத்தடி நீ அத்தை சொல்லாத, அம்மா சொல்லி இப்போ நீ உடம்புல இருக்க. ஐயோ சரி இப்போ என்ன சொல்கிறது? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லணும். ஜேகே உங்களை பார்த்துட்டோம் டிங்க் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா ஒயன் நாயை எங்கடி போயிருக்க? நீங்கள் வந்து திரிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தானே பேசுவாங்க. ஜேகேக்கெலாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஜேகே என்ன நாயெல்லாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறோம். நான் இந்த வீட்டுக்கு வரேம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் ஜிமின் கூட இருக்கேன், ஸோ சீக்கிரமாக ஜிமின் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, இல்லைன்னா நானும் ஜிமின் சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லு. ஜேகே வந்துட்டு சரி இப்படி சொல்லிட்டு நானும் ஜிமின் ஒன்றா வந்தாம்மா வெளியே வந்திருக்கோம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டே வந்துடுறோம். சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோனை வச்சிட்டாங்க. நீங்கள் எப்படியே ஜேகே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றீங்க. பாய்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. டக்குன்னு சுகா அவங்கள பார்த்துட்டு இப்போ நேற்று நீ 11:11 நைட்டு வச்சப்போ தானே வந்துட்டு கரெக்டாக உங்கள் பாடி வந்துட்டு சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஆமாம் ஹயாங்க அப்படின்னு பாடி சொல்லி என்னவே குழப்பறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுகாக்கே.
அப்போ இன்றைக்கும் 11 மாற்றுங்க. கரெக்டாக அதே மாதிரி ஆச்சுன்னா கரெக்டு தானே, ஓகே தானே அப்படின்னா ஓகே எல்லோரும் அதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி டைம் ஆகுது. ஜிமின் வந்து வரல. நீங்கள் 2 பேர் தான் அந்த ரூமில் இருந்தீங்க, ஸோ நீங்கள் 2 பேரே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ வந்து ஜேகேக்கு பதிலாக நீங்கள் வந்து அங்கே படுத்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு பொறுமையாக பதுங்கிட்டு வரோம். உங்களுக்கு ஜேகே வரதெல்லாம் தெரியுது. நேற்று நான் வந்தது ஜேகேக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் எனக்கு தெரியுது இது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அதே மாதிரி அந்த கீ அங்கேயே இருக்குது. ஜேகே அதை எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த வாட்ச் எடுத்து டைம் சேஞ்ச் பண்ணுறான். நீங்கள் அதே மாதிரி தலை கை வச்சுட்டு என்ன பண்ணுற ஜேகே, ஐயோ என்ன பண்ணுற வயன், ஜேகே உங்களை பார்த்துட்டு உளராதுடி போத நாய் எப்படி சொல்கிறான். ஜேகேக்கு மயக்கமும் வரல, ஒன்றும் வரல, வாட்ச் அது பாட்டுக்கு ஓடுது, எதுவுமே நடக்கலாம். வாட்சை ஸ்டாப் பண்ணப்பே ஸ்டாப் ஆகலை. என்னடி வாட்சை ஸ்டாப்பும் ஆகலை, எதுவுமே அதில் பட்டு ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சைலண்ட்டாக அதை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜிம்மில் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யாருக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரில. அதை சரி பண்ணுற மாதிரியே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி ட்ரை பண்ணுவோம், இது என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நோண்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஜேகே வீட்டுக்கு வந்தீங்க. இப்படியே ஒரு 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளாக நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பேசவே இல்லை. இந்த ஜேகேவை பேசிட்டு ஒரு ஹலோ வாட்ச் சொல்கிறானுங்கன்னா கூட சொல்ல மாட்டேங்கிறான். இத்தனை நாளில் ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கே போகல. ஜேகே வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவன் ஒரு நாள் கூட வந்துட்டு அங்கே போகாமல் வீட்டில் இருந்ததே கிடையாது. ரெகுலராக டானும் மார்னிங் ஆனால் போயிடுவான், நைட்டு தான் வருவான். பட் எப்போ பார்த்தாலும் இப்போ ஜேகே ரூம்லேயே இருக்கான். சேம் டைம் ஒயின் அவள் கூட ரூமில் இருக்கான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஜேகே வந்துட்டு யார் எப்படி சொல்லிட்டு படுத்துருக்கிறான். நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என் பாய் ஃப்ரெண்ட் ஜேகே உங்களை பார்த்து போடி அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டான். ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னன்னு மட்டும் கேளு ஜேகே. ஜேகே வந்துட்டு செம்ம கடுப்பில் வாங்கி சின்னமா இவனுக்கு டெய்லியும் கால் பண்ணி நச மாதிரி இம்சப்படுத்துகிறான். நீ என்ன அட்டன் பண்ண மாதிரி பேசுகிற, இப்படி பேசு. ஜேகே வாங்கிட்டு அட்டன் பண்ணுறான். ஒயின் உனக்கு என்னாச்சு ஒயின், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எழுதி காட்டிங்க நான் நல்லா தான் இருக்கேன். ஜேகேவும் அதை படிச்சிட்டான். அப்படியே வருவரேன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல. டெய்லி மீட் பண்ண ஒரு ஆஃப் அன் அந்த பார்க்குக்கு வருவேன். ஏன் நீ பார்க்குக்கே வர்றதில்ல. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு ஐயோ பார்க்கிடும் முருந்துட்டு இந்த டென்ஷன் அப்படி சொல்லிட்டு இல்லை அது கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் அதனால தான் அப்படி சொல்லிட்டு எழுதி காட்டியிருப்பீங்க. என்னாச்சு உங்கள் வீட்டில்? அது வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னீங்களா, அது கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதனால தான். இப்போ நான் என்ன வந்து பொண்ணு எதுவும் கேட்கவா, இரு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுதி காட்டியிருப்பீங்க. ஜேகேவாக அதை படித்து சொல்கிறான். அடுத்த எதமோ சொல்ல வரான். ஜேகே டக்குன்னு இல்லை அம்மா வராங்க நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வச்சிட்டோம். ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறது, நம்மளால் என்ன பண்ண முடியும், இல்லாட்டி நான் அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டு அவ்வளோதான் என்ன பண்ண முடியும். ஜேகே சொன்னா பைத்தியம் நினைப்பான் ஜேகே. அப்போ போடி எப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். கரெக்டாக வந்துட்டு ஒயனோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஐயன் அம்மா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே எந்திரிச்சு நிற்கிறான். கீழே அப்பா கூப்பிட்றாரு வாடி. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து இறங்கி போகிறான். நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. என்னாச்சு ஜேகே? ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்றாங்கன்னீங்களா, அதான் என்னென்னு பார்க்கலான்னு வரேன். சரி வாப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க. ஜேகே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். இங்கே பாரு வயன், இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா. அப்பா இல்லைப்பா அது இப்படியே வேணும்னு சொல்லி இன்னமா நினச்சிட்டு யாராச்சும் லவ் எதுவும் பண்ணுறியா? ஜேகே வந்து டக்குன்னு வயனை பார்க்குறான். வயன் வந்துட்டு சொல்லிடு சொல்லிட்டு லைட்டாக சிம்மை கட்டுறா. ஆமாம்மா அப்படின்னே அவ்வளோதான். ஒயன் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஒயனை போட்டு அட்டி நடிக்கிறாங்க. அப்போ லவ் பண்ணுறியா, அறிவு கட்ட முண்டோ, இதுக்கு தான் நீ படிக்க போனியா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ஜேகேக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா அடிக்காது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அது கேட்க வந்தாலும் சொன்னேன், நான் போய் சொன்னேன் நான் அப்படி சொல்லிட்டு ஜேகே அதுக்கு எகிரிட்டு போகிறோம். நீங்கள் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. உங்கள் அம்மா போட்டு ஜேகே பழப்பழன்னு பிறந்து எடுத்துட்டாங்க. இப்போ யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, வேறு எவனாச்சும் வெளியே இருக்கணும் சொல்லி வாயை கிளிக்கிறேன். அப்போ வேறு யார் என்னால் சொல்ல முடியும் சொல்லிட்டு ஜேகே வந்து எகிரிட்டு நிற்கிறான். நீங்கள் வேண்டா இவ்வளோ அப்படிங்கிற பார்க்குறீங்க. நான் ஜேகே தான் லவ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கே ஷாக்கு. நீங்கள் என்ன சொல்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இருந்துச்சு நிற்கிறீங்க. இவ்வளோ நேரம் கோவமாக அந்த எல்லா ஃபீஸும் அப்படியே காமன் ஆகிட்டு அப்பாடி ஜேகே தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் அப்படியே குறைச்சிட்டு எல்லாரும் ஃபேஸாக ஹாப்பி ஆகுது. நீங்கள் கடவுடன் ஜேகே கைப்பிடிச்சி ரூமுக்குள்ள திருப்புறீங்க எல்லாரும். பாத்தியா ஜேகே தைரியத்தை சொன்னோடனே ரொம்ப கூப்பிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கில் பார்க்குறாங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு பார்த்தாடி என் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற அவங்களுக்கு அப்பாடி இவன் மனசுலாம் போட அப்படி சொல்லி அவங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. ஜேகேவை இத்தனை வருஷமாக அவங்க ரோபோ மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ என்னென்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி சொல்கிறான். அவன் ஆமான்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் பட் கையை பிடிச்சி கொண்டு போய் கன்ஃபார்மே பண்ணி காட்டிட்டானே. ஸோ எல்லாரும் ஹாப்பியில் உட்காந்துருக்காங்க. ஜேகே என்ன பேசுகிற ஜேகே லூஸ் மாதிரி, நான் வேற ஒரு பையன் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு
இங்கே பாரு, என்னால் இப்போ வந்து எதையும் சொல்லி மழுப்ப முடியாது, அதனால தான் நான் இதை சொல்லிட்டேன். ஜேகே நீ அவனுக்கு அவனையாச்சும் சொல்லியிருக்கலாம் ஜேகே. இப்போ அவனை சொல்லிட்டேன்னா அவன் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ அவன் வரான், சரி பொண்ணு கேட்குறானே வச்சுக்கோ, எல்லாரும் ஓகே சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டென்ஷன் ஆகுறான். அதுக்கு இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? இப்போ இவங்க எல்லாரும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சேன்னா ஆடுறானுங்க. இப்போ இவங்கள்ட்ட போய் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்லணும். என்ன ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஜேகே இதுக்கு வேறு வழி இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுங்காட்டி ஜிம்முக்கு வீக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜேகே ஒயின் லவ் பண்ணுறாங்க, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அவங்க 2 பேருக்கு வந்துட்டு ஷாக்கு. வீக்கு வந்துட்டு எப்பட்றா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஷாக்கு. பட் ஜிமினுக்கு வந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடகடான்னு 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு எங்கே ஜேகே வேணும்? 2 பேரும் அந்த ரூமுக்குள்ளே போனாங்கடா. போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு சிரிச்சிட்டு போயிறாங்க. நல்ல குடும்பம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீண் ஜிம்னு டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே வந்திருப்பாங்க. 2 பேரும் திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தா ஒயன் உடம்புல இருக்க ஜேகே வந்து நல்லா காலெல்லாம் விரிச்சு போட்டு அவன் பாட்டு ஜாலியாக படுத்திருக்கான். இங்கே ஜேகே உடம்புல இருக்க ஒயன் தான். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கான். ஜிம்மின் டக்குன்னு ரூம்குள்ளே வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னோடனே வீ வந்துட்டு கல்யாணம் தானே பண்ண போகிறாங்க. பட் ஆமாம் ஜேகே எப்படா நீ ஒயனை லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீ போயிட்டு ஆர்வமாக ஜேகேட்ட கேட்குறான். இங்கே ஒயனுக்கு நான் எங்கெல்லாம் பண்ணிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ஜேகே எழுந்திரிச்சிட்டு ஜேகே நான் வெளியே போயிட்டு வரேன் ஆடி சொல்லிட்டு கேட்டால் வெளியே போகிறான். ஜிமின் பார்த்துட்டு எங்கே போய் இந்த வில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரோம். மச்சான் என்னடா பண்ணுறேன்? இங்கே பாரு, வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, வீட்டில் எல்லோரும் ஓகேன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. இந்த டைமில் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அது ரொம்ப தப்பு மச்சான், இது இல்லீகலாக அதை பிரேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் போகிறோம். டீ லூசு பயில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு ஜிமின் வரோம். ஜேகே டக்குன்னு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு அங்கே போய் பிரேக்கப்பே சொல்லிட்டு வந்தான். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டி பிரேக்கப் சொல்கிறேன்? நீ நான் நல்லா தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேம்மா. இங்கே பாரு, எனக்கு வந்து ஜேகே தான் பிடிச்சிருக்கு. ஜேகேவியா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ஜேகே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் ஷாக்காக பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ வந்து ஜேகே மேலே நிறைய கார் கேட்டோம். எனக்கு ஜேகே பிடிச்சிருக்கா சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஜேகே எந்திரிச்சு வந்திருப்பான். ஜேகேக்கு ஐயோ ரெக்க பயிச்சிடா அப்படிங்கிற அவனுக்கு ஒரே குஜால் தான். பட் அந்த பையன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு. ஜிமின் பார்த்துட்டு பைத்தியக்கார கம்னாட்டி ஏன்ட்டு ஒயின்ட்டு கேட்காம இதெல்லாம் பண்ணுற போடா அப்படியே அவளால் என்ன பண்ணி கிளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேஷுவலாக வீட்டுக்கு வந்துட்டான். அங்கே இந்த பையன் ஃபுல்லாக லவ் பிரேக்கப் ஸ்டேட்டஸாக இன்ஸ்டாரு வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும்டி அப்படி இப்படின்னு வச்சுட்டு இருக்கான். ஜேகே அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஒய் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. இவனுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? டீனா அவனுக்கு பிரேக்கப்பே சொல்லு. அதான் நான் சொல்கிறேனே ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒயின் செம்மையாக முறைக்கிறா. ஜேகே வந்துட்டு நீ பாரு, வீட்டில் கல்யாணத்தை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னால் 2 பேர்த்து சைனில் வச்சு ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒயின் முறைக்கிறா. ஜேகே ஆட போடி அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு கூலாக இருக்கான். ஜேகேக்கும் ஒயனுக்கு வந்து மேரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜேகே ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கேன், வீட்டில் எல்லோரும் ஏன்டா நீ அங்கே போகலையா, ஒயின் கூட இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒயனும் கிளம்பி போயிருப்பா. ஜேகே வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு எங்கம்மா ஒயன் எங்கம்மா ஜேகேவா ஜேகே ஆஃபீஸ் போயிட்டாண்டி. போயிட்டானாங்க, ஏதோ ரிசர்ச் இருக்குது நான் போய் பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். சரிம்மான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. மற்ற எல்லாருக்கும் பையன் குழம்பி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஜேகேக்கு தானே தெரியும். சின்ன சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா, ஒரு வாரத்தை கூட அங்கே போகிறேன்னு சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டே அவன் உட்காந்துருக்கான். இங்கே பார்த்தா ஜேகே போய் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எல்லோரும் ஒயன் என்னாச்சு ஒயன் ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டு ஒயன் நடந்ததெல்லாம் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறது? அவன் ஆடுறான், கல்யாணம் பண்ணி தானே அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒயன் அப்படியே தலையில் கை வச்சுட்டே உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இருந்துச்சு. சரி ஜேகே புதுசாக என்ன பண்ணுறான்னு கேட்டோன்னே எல்லோரும் உனக்கு தெரியுமா அதை எப்படி நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஜேகப் கேட்குறான். இங்கே ஜேகப் பார்த்துட்டு சோல் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, பட் பிரெயின் அப்படியே தான் இருக்குது. ஜேகே என்ன பண்ணுவானோ அதை வந்துட்டு நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஹேண்ட் வச்சாலும் என்னால் தானாகவே பண்ண முடியுது, என் மைண்ட் தானாக அதை பண்ணுது, அதனால நான் பண்ண முடியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஜேகே லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒர்க்கை தூக்கி கொடுக்குறாங்க. அது பார்த்தா ஏதோ ஒரு டப்பாவாக உங்களுக்கு தோணுது. அதுக்குள்ளே நிறைய வயர்லாம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஒரு நல்லா கையை வைக்கிறீங்க. பட் அடுத்த செகண்டே உங்கள் கை தானாக வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுது. ஜேகே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்தை அதே மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க. பாய்ஸ்க்கெலாம் ஷாக்கு. ஆனால் இது நல்லா இருக்கலடா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஏதோ பண்ணணும் போல் எல்லாமே உங்கள் மைண்ட் அப்படியே தானாக பண்ணிகிட்ருக்கு. நீங்களே எல்லா விஷயத்தையும் உங்கள் ஹேண்ட் மட்டும் கொடுத்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் கல்யாணம் வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நைட்டு வந்துட்டு ஒயின் வீட்டுக்கே வரல. ஜேகே வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பான். என்னாச்சு இவளுக்கு ஏன் வரவே இல்லை, ரொம்ப வேலையோ, ஹயானுக்கு தெரியும்ல இது பொண்ணு தான், கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அதுதான் மைண்டில் தோணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல தான் ஒயின் வரா. ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு எவ்வளோ வேலை எவ்வளோ லேட்டாக வர, ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு விஏ பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு ஜேக்கோ விஏ வந்துட்டு கொஞ்சம் நேரமாச்சும் டைம்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் பண்ணியாச்சும் பேசிப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எப்போ ஒயின் வந்து ஜேகே பாடிக்குள்ளே வந்தாலும் அப்போ வந்து வீட்டை பேசுறது இல்லை. சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு கல்யாணம் ஆக போதுன்னா எல்லா பையனும் மாறிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஜேகே நீ இப்படி மாறுவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லோரும் பேசுறது சைலண்ட்டாக வீட்டில் எல்லோரும் அங்கே டிவி இருந்துருப்பாங்க. எல்லோரும் கேட்குறாங்க. வந்து காஃபி கொடுத்துருக்கான். ஜேகே காஃபி அப்போ தான் சிப் பண்ண போயிருப்பான். சைலண்ட்டாக வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். அதாவது எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஜேகே கேட்குறான். பட் ஒயின் தான் கேட்குறது. ஓகேவா, என்னாச்சு அப்பெல்லாம் எதுவும் மாறலையே. ஆமாம், முதல்ல ஒயின் ஒரு ரூம்குள்ளே விட மாட்டேன். இப்போ பார்த்தாலும் ஒயின் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கா. நீயும் ஒயினும் பேசிகிட்டே இருக்கீங்க. பட் டோட்டலி நீ நான் மறந்துட்டேல போட. வர வர எல்லாமே இந்த வீட்டில் மாறுது. ஐயோ நீ என்கிட்ட பேசுறது கூட மறந்துட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோச்சிட்டு போகிறான். ஜேகேக்கு அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அங்கே உட்காந்து ஒயின் காஃபி குடிச்சிட்டு இருந்தப்போ அவளுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹர்ட்டு. அப்போ மச்சான் ஃபீல் பண்ணுவோம், நான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பேசுவேன், இந்த ஒயின் வந்து பேசுறதுல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். நீங்கள் டக்குன்னு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு நானும் ஒன்றும் நிறைய பேசுவோம் டெய்லியும், இப்போ பேசுகிறதுனால ஃபீல் பண்ணுறேன் போல், நீ போய் அவன்கிட்ட பேசு. நம்ம என்ன பேசுறது, எனக்கும் வீக்கு செட்டே ஆகாது. நம்ம வீட்டு பேச ஆரம்பிச்சாலே வாய்க்கா தகுற மாதிரி பேசுகிறோம். நானும் போல பாரு உங்ககிட்ட இருக்க மூளை இன்னும் என்னது தான். ஸோ நீ போய் பேசினா அவன் பேச நீயும் பேச ஆரம்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுவீங்க. இப்போ சண்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அனுப்பி வைக்கிறான். நீங்கள் போயிட்டு அப்போல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே சொன்ன மாதிரி தான் உங்கள் மைண்ட் அது பாட்டுக்கு அது என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிதோ அது பாட்டுக்கு சொல்லுது. உங்களுக்கு ஹார்டு சொல்லிட்டு ஷாக்கு. அதனால எல்லாமே பேசுறீங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு காம் டவுன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து இப்போ நார்மலாக இருக்கா. எல்லோரும் சரி சமாதானம் ஆகிட்டாங்க போல், ஏதோ சின்ன பிள்ளைங்க சண்டை அப்படி சொல்லிட்டு அவங்களே விட்டுட்டாங்க. ஜேகே வந்து இத்தனை நாளாக நீங்கள் குளிக்கவே விடலை, நீ இருக்கிறத வந்து என் பாடி தான். ஸோ நீ குளிக்கக்கூடாது, எங்கேயும் சோப் போடக்கூடாது, நீ வந்துட்டு ஜஸ்ட் வந்து தண்ணியை மட்டும் மேலே ஊற்றிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஜேகேக்கு வந்து உங்கள் கூட மேரேஜ் எப்படி தான் இருந்தாலும் அவன் குளிச்சு தான் ஆகணும். அவன் தண்ணியை மட்டும் ஊற்றினா எப்படி இருக்கும் அவனுக்கு. அதனால் இப்போ குளிச்சிடலாமான்னு தோணுது. கரெக்டாக ஜேகே மட்டும் அந்த ரூமில் இருப்பான். அந்த ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. ஜேகே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு ஓப்பன் பண்ணுறான். சிக்கன் நீ குளிச்சுனா டென்ஷன் ஆகிடும். ஜேகே தண்ணி மட்டும் எப்போ போய் ஊற்றிட்டு வந்துடு. பைத்தியமாடி நீ சொன்னேன்னு சொல்லிங்க பாரு. இத்தனை நாள் நான் தலைக்கு சும்மா வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் அம்மா என்னன்னா தலையை வாஷ் பண்ணி நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ எப்படி குளிக்காமல் இருக்க முடியும்? அதுக்குன்னு நீ சோப் போட்டு குளிப்பேன், என்னாலாம் முடியாது அப்படின்னு. நீ குளிச்சு தான் வேணும், அவனுக்கு குளிக்கணும். நான் சாரி மாற்றணும் எவ்வளோ சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு உனக்கு சாரி கிட்ட தெரியுமா, அதான் மூளை ஒன்று கை ஒன்று தானே, அதெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு. ஜேகே சேலையும் ஒர்க்கும் ஒன்றும் இல்லை ஜேகே, அதை பண்ண முடியாது அப்படின்னு ஜேக்காட போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஜேக்கோட கண்ணை கட்டிட்டு இப்போ குளிச்சுட்டோம் அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு டெய்லி இம்சப்படுத்துகிறேன். தண்ணி ஊற்றுறப்ப கூட அந்த கணத்தை வந்துடக்கூடாதான். அப்படி பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன், அதான் கல்யாணம் தான் ஆகும் பதில் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே புலம்பிட்டே போகிறான். நான் எடுத்துச்சு அறுத்துப்படாது என்னோட உடம்பு போட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் திட்டி அனுப்பிட்டீங்க. ஜேகே போயிட்டு அவன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு சரி சோப் போடலாமான்னு நினைக்கிறான். அப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி குளிக்க வேணாம், சோப்பெலாம் போட வேணாம், சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிருப்பான். அங்கே பாடி லோஷன் இருக்குது அப்புறம் அதை எடுத்து தேய், பட் அந்த ஹேண்ட் அந்த க்ளவுஸ் போட்டு தேய், நீ அடுத்து தேய்க்காது அப்படின்னு ஜேகே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே குடிச்சிட்டு வெளியே வரோம். ஜேகே வந்து இப்போ ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்டோடு நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க, என்னடி அப்படி சொல்லி ஜேகே உங்களை பார்க்குறான். வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் நினச்சிருப்பியா இப்படி ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்டோடு நின்றுருப்பேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நினைக்கிறதா இப்படி உடம்புக்குள்ளே இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து மறைக்கிறான். சரி சேலையை கட்டு. ஜேகேக்கு எது வந்துட்டு முன்னாடி எது வந்துட்டு உள்ள சொல்லுன்னு தெரில. அவன் குறுக்குறுன்னு உங்களையே பார்த்துட்ருக்கான். இது கூட தெரியல இல்லை வாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜேகேக்கு சாரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக இப்போ வந்து சென்டர் ஃப்ளீட் ஊற்ற போகிறீங்க. அயன் அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு டக்குன்னு நீங்களும் திரும்பி பார்த்துருப்பீங்க. ஜேக்கும் திரும்பி பார்த்துருப்பான். அங்கே பார்த்தா ஜேகேவோட அம்மா தான். ஜேகே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா அது என்னடா சாரி கட்டிட்டுருக்க? ஜேகே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இல்லைம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு எனக்கு சாரி கட்டிடணும், அதாவது நானே சாரி கட்டிடணும்னு ஆசைம்மா, அதனால தான் நானே கட்டிட்டுருக்கேன். ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு என்ன ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இன்னொரு ½ அன் ஹவரில் கல்யாணம், இங்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க சிரிச்சிட்டேன்னு
மேக்கப் ஆச்சு நாங்கள் போட்டுடலாமா இல்லை அதை ஒன்றையே போட்டுட்டிவியா அம்மா அது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கு. அவன் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறான். அவனுக்கு ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே எப்படி பார்த்துட்டோங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவன் ஓடியாக போயிட்டான். அங்கே போயிட்டு அவளுக்கு வேட்டி கேட்டு தெரியாது. அதுங்காட்டி அவள் வந்து ஜிமினை வர வச்சிருப்பாள். ஸோ ஒயினை வந்துட்டு அவள் ஃபுல்லாக குளிச்சுட்டு அவள் வந்து அங்கே மட்டும் சோப் போடாமல் ஃபுல்லாக அவளே சோப் போட்டு மொத்தமாக குளிச்சுக்கிட்டான். பட் கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டான். என்னாலும் சரி ஜேகே எப்படி நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி நம்மளும் பார்க்கக்கூடாது. அது வந்து ஒயினும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஸோ ஒயினும் குளிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் தான் வந்து வேட்டியெல்லாம் கட்டிகிட்ருப்பான். இப்போ 2 பேரும் கிளம்பி அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ ஜேகே வந்து உட்காந்துருக்கான். ஒயின் வந்து வரல இன்னும். எல்லாரை பொறுத்தவரைக்கும் ஒயின் கிளம்பிட்டு இருக்கான். ஆனால் இங்கே உட்காந்துருக்க ஒயினுக்கு நம்ம ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த லவ்வில் ஒரு பிரேக்கப் கூட நான் சொல்லலை. அதை கூட அந்த ஜிகே சொல்லிட்டு வந்தான். இப்போ என்னென்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன். அதுவும் எனக்கு ஜிகே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் எனக்கு திட்டிகிட்டே இருப்பான். அப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நீலாம் பொண்ணாடி அப்பெல்லாம் கேட்பான். கடைசியில் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கடவுளே இப்போ இந்த பாடி வந்து எக்ஸ்சேஞ்சே ஆகிட்டாலும் இந்த சோல் ஃபுல்லாகவே எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டாலும் நான் ஜிகேவோட ஒய்ஃப் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் தான் மாற்றவே முடியாது. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துச்சு. நான் அதனால தான் ஜிகேவை கல்யாணம் பண்ணேன். நான் டிவோர்ஸ் பண்ணுறேன். நான் போய் என் பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் அசிங்கமாக நினைப்பாங்க என்ன. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஜிகே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என் லைஃப் பார்ட்னர் அவன் தான். உலகத்தில் யாரை வேணால் கல்யாணம் பண்ணலாம். அவனை மட்டும் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி தான் லவ் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என் லைஃப் கடைசியில் அவன்கிட்ட தான் வந்து முடியுது. ஆடு சொல்லிட்டு நீங்கள் ஜிகே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தா கரெக்டாக அவன் அப்போ தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு மாறி நடக்க ட்ரை பண்ணி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நடந்துகிட்ருக்கான். இதான் என் லைஃபா? இதானோ? அது இந்த சோல் இவ்வளோ நாளாக எக்ஸ்சேஞ்சு பண்ண முடியல. இப்போ நாங்கள் இப்படி இதான் லைஃப்னு சொல்லி 2 பேரும் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் டெய்லியும் அவனுக்காக அங்கே போயிட்டுருக்கேன். அவன் எனக்காக வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அமைதியாக எதோ பண்ணிட்டாலேறான். இதான் எங்கள் லைஃப்பில் அவ்வளோதான் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்டு ஓடிட்டுருக்கு. ஜேக்கோட மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் பையனா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என்னோடய உடம்புல அங்கே ஒருத்தி பையனாக உட்காந்துருக்கா. நான் இப்போ அவன் உடம்புல பொண்ணாக வாழ்ந்துட்டுருக்கேன். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஜேகே கரெக்டாக கல்யாணம் நடக்குது. நீங்கள் தான் தாலி கட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணாக என் எப்படி பார்த்தா தாலியை கொடுத்து தாலியை நான் வாங்கியிருக்கணும். ஆனால் நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜேகேக்கு நான் கட்ட வேண்டிய தாலி இப்போ நான் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு எதுவும் சொல்ல முடியாமல் பார்க்குறீங்க. ஜிமினுக்கு தான் இதெல்லாம் தெரியுமா? அவனுக்கு இதெல்லாம் நினைக்கும் போதே சிரிப்பாக இருக்குது. எல்லாம் உல்ட்டாக நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சு நின்றுட்டுருக்கான். இப்போ வந்து எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சு இப்போ அவங்க 2 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஜேகே வந்து சைலண்ட்டாக படுத்திருக்கான். அவன் என்ன அப்படி தான் 2 பேத்துக்கு எப்படி இதை இது பண்ணுறேன்னே தெரில. 2 பேரும் சைலண்டாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அமைதியாக படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒயினுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒயின் பாடியில் இருக்க ஜேகே. ஓகேவா? ஜேகேன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பேர். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்குறேன்னா இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு தெரில. சரி வாங்க அப்படி டேரக்டாக ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு மாதிரி ஒயினுக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. சாரி ஜேகேக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. ஜேகே அப்படியே சைலண்ட்டாக வயிறு பிடிச்சிட்டே படுத்துருக்கானுங்க. நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு அவ்வளோ வயிறு வலிச்சிருக்கும். பட் வயிறு நல்லா செம்மையாக தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இத்தனை நாளாக இல்லாத ஒரு ஃபீல். இந்த தான் நடந்து ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்டாக அந்த 1 மாதம் கழிச்சு ஒயினோட பீரியட்ஸ். இன்றைக்கி ஒயினுக்கு பீரியட்ஸ். ஜேகே செம்ம ஒளி வலிக்குது வயிறு. அவனால எந்திரிக்க கூட முடியல. அவனுக்கு அப்படியே அப்டமனை ஃபீலே பண்ண முடியும். அந்த அளவுக்கு செம்ம பெயின். ஏன் என்ன ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக இருந்துச்சு பார்க்குறீங்க. அவன் எப்படி கண்ணில் தண்ணி கண்ணில் நின்றுட்டுருக்கான். என்ன ஆச்சு அப்படி சொல்லும்போது எனக்கு செம்மையாக வயிறு வலிக்குது. என்ன ஆச்சு ஏன்டா வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு கரெக்டாக பெட்டில் பார்க்குறான். அங்கே பார்த்தா ப்ளட்டு. டேய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிமிஷம் சாக்கில் பார்க்குறான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. ஜேகே கத்த கூட முடியல. அவனுக்கு அவ்வளோ வயிறு வலிக்குது. அப்புறம் என்னடா தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வச்சு நிற்கிறான். ஜேகே இன்னைக்கு டேட் எத்தனை? ஜேகேவும் இதான் டேட்டு. ஏன்ட்டு இப்போ அந்த மாதிரி கேட்குற? ஜேகே இன்னைக்கு 2 பீரியட்ஸ். ஜேகே கொஞ்சம் ஷாக்கு. பீரியட்ஸா? அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு சரி நீ போய் குளிச்சுட்டு வா பேட் ஒயின் இப்போது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உட்காந்து எந்திரிக்க கூட மாட்டேங்கிறான். ஒயின் கஷ்டப்பட்டு ஜேகே எடுத்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஜேகேவோட ஹேண்டை வந்து இப்படியே பிடிச்சிக்கிறான். ஜேகேனால நிற்க கூட முடியல. அவனுக்கு அப்படியே காலெலாம் கட்ட நட்டுங்குது. என்னோட இவ்வளோ வலிக்குது. எனக்கு இப்படி தான் வலிக்கும். அதனால தான் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அத்தை பெரியம்மா அம்மா எல்லாரையும் நான் அவ்வளோ பயங்கரமாக கேர் பண்ணுவாங்க. அதுதான்டா ரீசன். அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஜேகேனால சுத்தமாக ஹேண்டலே பண்ண முடியல. அப்படி நடுங்குறான். ஒயினே அவனுக்கு பேன்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டான். அப்படி சுத்தமாக முடியல. வேகமாக போயிட்டு ஜேகே அம்மா என்னடா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க. ஒயினுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு.
ஐயோ டேட்டே நம்ம மறந்துட்டு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஐயோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கடகடன் ரூமுக்கு வந்துட்டு ஒயனை பார்க்குறாங்க. வானு கிடக்குற சுத்தமாக முடியல. ஒயன் அப்படி சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு பார்க்குறா. அவளுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு கூட புரியல. அங்கே படுத்துருக்க ஜேகேலாம் அம்மா வலிக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவோட அம்மாவை பார்த்தா சொல்லிப்பான். ஒன்றும் இல்லை இரு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் டக்குன்னு ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது பயங்கரமாக கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயன் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கா. எல்லோரும் ஜேகே பயங்கரமாக கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே உருண்டு அழுதுட்டுருக்கான். அவனை போட்டுக்கிட்டு தூங்கலாம் வச்சுருப்பாங்க. ஜேகே அத்தை அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு பார்க்குறான். ஒயனோட அம்மா தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஒயன் தூங்கட்டும்ப்பா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சரி தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜேகே அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கே அமைதியாக உட்காந்துருக்கிறது ஒயன் தான். ரொம்ப நேரம் கழிச்சாதான் ஜேகே எழுந்திருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ வலி. அவன் ஒயனை பார்த்துட்டு இன்னும் வலிக்குதுடி. அது அப்படி தான் வலிக்கும் ஜேகே, வேறு வலியே இல்லை. ஜேகே ஐயோ அப்படிங்கிற மாதிரி திருப்பி பொத்துன்னு விழுவுறான். ஒயன் வந்துட்டு சிறு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அவன் வயிற்றில் கை வச்சு மசாஜ் பண்ணுறான். ஜேகேக்கு அது செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒயன் வந்து காலெல்லாம் அமுக்கி விட்டு அவனுக்கு வயிற்றெல்லாம் மசாஜ் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக வந்து ஜேகேவோட அம்மா வந்திருப்பாங்க. சரி மாவு முடிச்சிட்டாலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அப்பாடி என் பையன் இந்த அளவுக்கு பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஹாப்பினஸ். அவங்களுக்கு கீழே போய் ஜேகே பார்த்துக்கிறான். நம்ம எல்லாமே பார்த்துப்பா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சின்னதாக சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒயன் தான் கேர் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த 3 டேஸும் போகுது. ஜேகே இந்த 3 டேஸும் சுத்தமும் நொந்து போயிட்டு அவன் பெட்லேயே கிடப்பான். எந்திரிச்சு இப்போ குளிக்க கூட அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவன் கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு வந்து பெட்லேயே கிடப்பான். ஒயனாச்சும் ஒரு நாள் எந்திரிச்சு அங்கிட்ட நடக்க ஆரம்பிப்பான். ஜேகே போடி வலிக்குது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துருக்கான். 3 நாளே ஒயன் ஃபுல்லாக அவனை கேர் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஒயன் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜேகே அவன் பாட்டுக்கு வீட்டில் கல்லாண்டி பேசிட்டு இங்கே அங்கே சுற்றி வந்துட்டுருப்பான். அவங்களாம் சரின்னு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கி வந்து ஒயனுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு 15 நாளாகுது. பீரியட்ஸ் முடிஞ்சு 14 நாள் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒயனோட அம்மா வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அப்படி தான்றாங்க. ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லும்போது டக்குன்னு ஒயனோட அம்மா வந்துட்டு நம்ம அதுக்கு என்ன தான் பண்ணலாம், இப்போ நம்ம எதாவது பண்ணால் தான் நல்லா நடக்கும் போல் அப்படின்னு ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜேகேவோட அப்பாவும் இப்படி தான் இருந்தான் சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் ஒன்றுமே இல்லை, ஜேகே தான் எனக்குலாம் பொறுப்பான நம்பிக்கை கூட இல்லை, என்ன இப்படி இருக்காருன்னு தோணுச்சு. ஆனால் வந்துட்டு எங்களோட அத்தை, அதாவது நம்ம அத்தை இருக்காங்கல்ல, அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஒரு லேக்கியம் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து நான் அவருக்கு சாப்பாடு கடந்து கொடுத்தேன். அது சாப்பிட்ட அன்னைக்கு ஒரு வானவன் தான் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவங்க வைக்க போகிறாங்க. எல்லோரும் அப்படியா கதை அப்படி சொல்லிட்டு சின்சியராக கதை கேட்டுட்ருக்காங்க. சரி இப்போ அதை எப்படி செய்யுது அது சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இந்த பாட்டிகிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒயன் வந்துட்டு அதாவது ஒயன் உடம்புல இருக்க ஜேகே வந்துட்டு அப்போ போய் எட்டி பார்ப்பான். என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படி சொல்லிட்டு அப்போ போய் எட்டி பார்த்தேன். ஒன்றும் இல்லை ஒயன் இப்போ போ அப்படி சொல்லுவாங்க. ஒயன் வந்துட்டு சரி போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவள் படுப்பை படுத்து ஜேகே பட்டி பார்த்துட்ருக்குது, ஃபோன் பார்த்துட்ருக்கு, அப்படி தான் பார்த்துட்ருப்பான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒயன் பண்ணி தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஜேகே தானே அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்படி தான் இருக்குது. நைட்டு வந்துட்டு ஜேகே வந்து சாப்பிட உட்காரான். அதாவது ஒயன் வந்து சாப்பிட உட்காரான். ஜேகே வந்து பரிமாற சொல்கிறாங்க. ஜேகே ஒன்று ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் டெய்லி உட்காந்து சாப்பிட்றதோட சரி என்னெல்லாம் பரிமாறலாம் வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, ஒய்ஃப் ஆச்சே பரிமாறி தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு ஒயன் தான் வந்து பரிமாறிட்டுருக்கா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒயன், பட் ஜேகே தான் பரிமாறான். ஒயன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அதே பிளேட்டில் தான் ஜேகேக்கு டெய்லி சாப்பாடு போடுவாங்க. ஜேகே கடப்பாவே இல்லை, எச்சி தட்டிலியோட டெய்லி சோறு போடுறீங்க வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. வேறு வழியே இல்லை. ஜேகே அதை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரான். அங்கே போய் படுத்த ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு செம்ம ஹார்டாகிடுச்சு. அவளுக்கு வந்துட்டு பயங்கரமாக வலிக்குது. அவளுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. அப்போ ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஜேகே உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணு ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேயோட கை போய் டைட்டாக பிடிக்கும். பிடிக்காதுடி வலிக்குது, நீ வீக்காக இருக்கடி மயிரி, நீ இப்படிலாம் பிடிச்சா எனக்கு வலிக்குதுடி அப்படி சொல்லிட்டு எங்கே போட்டு ஜேகே திட்டிகிட்டு இருக்கான். ஜேகே எனக்கு வலிக்குது, உனக்கு என்ன வலிக்குது, எனக்கு வயிறு வெளிலாம் வராது, பீரியட்ஸ்லாம் வராது இப்படி எப்படி சொல்லிட்டு ஜேகே போய் படுத்துக்கிட்டோம். ஜேகே என்ன அப்படி சொல்லிட்டு ஒயன் வந்து திரும்பி பார்க்குறான். அதாவது ஜேகே திரும்பி பார்க்குறான். ஜேகேயோட ஹேண்டை வாங்கி ஒயன் அங்கேயே வச்சிட்டான். சொல்லிட்டு ஜேகே விஷயம் ஷாக்கில் பார்த்துட்டு என்ன படம் நீ பார்த்த மாதிரி ஏன்ட்டு இப்படி நிற்கிது, நான் ஒரு படம் பார்க்கல, நான் படப்படுத்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன், திட்டின்னு இப்படி ஆச்சு, எனக்கு செம்மையாக வலிக்குது. ஜேகே பார்த்துட்டு இப்போதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஜேகே எனக்கு வலிக்குது அப்படின்னு புஃப் ஹேண்ட் ப்ரெஷர் பண்ணிட்டு ஜேகே இப்போடி எப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். ஒயனும் போய் ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு பெயின் சரியாக ஜேகே செம்மையாக வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறா. ஜேகே அப்படியே இப்போ போடுற வலிக்குதுடா. ஜேகே பார்த்துக்கிறதுக்கு என்னடி பண்ண முடியும், இப்போ என்ன பண்ணால் அது குறையும், மேக் அவுட் பண்ணால் தான் உனக்கு பெயின் குறையும் அப்படி சொல்லிட்டு 5 நிமிஷம் கண்ணை விரிக்கிறோம். அப்புறம் இவருக்கு என்ன பண்ணாலும் குறையாது. ஆனால் ஜேகே வேறு பள்ளியே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு ஒயனை கிஸ் பண்ணுறான். ஒயனுக்கு இதை
டக்குன்னு வந்துட்டு அவள் ஜேகே பயங்கரமாக கிஸ் பண்ணுறது. ஜேகேக்கு ஷாக், என்ன எவ்வளோ வைல்டாக பண்ணுறா, வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி இருக்குது. பட் ஒயின் போட்டு ஜேகே போட்டு வச்சு செஞ்சுட்டோம். செம்ம வலி, சுத்தமாக ஒயினால், அதாவது ஒயின் உடம்புல இருக்க ஜேகேனால வலியை தாங்கவே முடியல. அவனால் அது பேர் கூட பண்ண முடியல. இப்போ அடிக்கிறது எறும்பு மாடி எந்திரிங்கிறான், வலிக்குது ஜேகே. ஜேகே அப்படி சொல்லிட்டு அவள் பயங்கரமாக மூன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஜேகேனால வலி தாங்க முடியல. அப்படியே எனக்கு நைட் போயிருக்கோம். அந்த வீட்டிலேருந்து அவ்வளோ சவுண்ட் கேட்குது. ஜேகே ஒயின்னு சொல்லி மாற்றி ரெண்டு பேர் வாய்ஸ்லேயே கேட்டுகிட்டே இருக்குது. ஜிமினுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்கில் தலைவாடிக்கில் தலையை வச்சப்போ நல்லா தூங்கியிருப்பான். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் கேட்குது, கீழே இருக்க ரூம் வரைக்கும் சவுண்ட் கேட்குது. அவ்வளோ சவுண்டாக மூன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சுத்தமாக ஜேகேனால எந்திரிக்க கூட முடியல. அம்மா வலிக்குது, எறும்பு மாட்டேன் எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு, எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவனே மாற்றி திட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சுத்தமாக முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒயின் எந்திரிச்சு தான் ஜேகே கூப்பிட்டு போய் குளிக்க வச்சு எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பான். இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அவன் பாட்டு கேஷுவல் ட்ரெஸ் ஒருத்தர் கொடுக்குறான். டென்ஷன் ஆயிடுவேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஒயின் டக்குன்னு பிடிச்சேன். அதான் நேற்று பார்த்தாச்சுல, ஹே பாட்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டு கேஷுவலாக குளிக்கிறான். ஒயின் அப்படி தான் பாட்டு கேஷுவலாக குளிக்கிறான். ஜிம் போகிறது அப்படி இப்படின்னு எல்லா டேஸும் போக ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து ஒயினோட பீரியட்ஸ் டேட்டில். ஸோ ஜேகே வந்துட்டு சரி ஹாட் வாட்டர்லாம் வாங்கி வச்சுருவான், காலையிலையும் வலிக்குதுன்னு கற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினே வந்துட்டு போய் ஹாட் வாட்டர்லாம் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்துருப்பான். ஜேகேனாலாம் இழுத்து போற்றி தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கிறான். அவனுக்கு பீரியட்ஸ் ஆகலையா அப்படின்னு. ஆளை அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு போய் குளிச்சுட்டு கேஷுவலாக வெளியே போகிறான். நிஜமாக ஆகலையா, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குமே. ஆமாம், அம்மா கொடுத்த எல்லாமே சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டியா, சாப்பாடு காய் எல்லாமே சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டு கேஷுவலாக வந்துட்டுருக்கான். இப்படியே ஒரு 7 days கிட்ட போதும் அவனுக்கு பீரியட்ஸே ஆகவே இல்லை. அவன் பாட்டு ஜாலியாக அவனுக்கு அப்பாடி அந்த ஒரு நாள் வந்தது, அந்த ஒரு மாதம் வந்ததே போதும். அந்த ஒரு நாள் ஐயோ வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன், வேணாம்பா எனக்கு பீரியட்ஸே வேணாம்பான்னு சொல்லிட்டு அவன் படிச்சு தீர்ந்துட்டுருக்கான். எனக்கு தான் ஒன்றும் புரியல, எப்படி பீரியட் ஸ்கிப் ஆகும், எனக்கு ஆனதே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் டவுட்லேயே சுற்றிட்டு இருக்கா. இன்றைக்கி வந்து ஜேகேவோட அம்மா தான் வாங்கிட்டு கேட்டிருப்பாங்க, பீரியட்ஸ் ஆகவே இல்லடி என்னடினான்னு. ஆமாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்லியிருப்பான். என்னோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி, நிஜமாக இல்லடி ஆகலம்மா எல்லாம் ஆச்சுல. ஜேகே கூட கேட்டான் பீரியட்ஸ் ஆகலையானு. எல்லாரும் அவனே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேவை அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டே போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போய் செக் பண்ணால் உண்மையிலே ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஜேகேக்கு செம்ம ஷாக். அவன் டக்குன்னு ஒயின் கால் பண்ணி சொல்லிட்டான். ஒயின் ஷாக்கில் வந்துட்டு சும்மாவா 2 பேர் மட்டும்தான் ரூமில் இருக்காங்க, ஜேகே நிஜமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஆமாண்டி வயிற்றுல ஸ்கேன்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறான். எனக்கும் செம்ம ஷாக்கு, உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்றுல கை வச்சுட்டு ஜேகே என் வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கா. ஜேகே டக்குன்னு என் வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குது. 2 பேர்த்துக்கு செம்ம ஷாக்கு. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பட் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஆடு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக்குன்னு தான். வீக்கெலாம் செம்ம ஹாப்பி. வீட்டை வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜேகேக்கு அதுதான் புரியல. நம்ம சூழல் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, பட் நான் ப்ரெக்னென்ட் தான் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே வாழ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களால பெரிய சரிப்போ அப்படிங்கிற மாதிரி முடிவாக எடுத்துட்டாங்க. இப்படியே டேஸ் தான் போகுது. இப்போ வந்து ஜேகேக்கு வந்து 9 months ஆச்சு. ஸோ அவன் வலி செம்ம பெருசாக இருக்கும். அவனால எந்திரிக்க கூட முடியல, வலிக்குது. வந்துட்டு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டுட்டே ஜேகே என்ன சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 2 பேத்துக்கு செம்ம லவ், 2 பயங்கரமாக லவ் பண்ணவே ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமாச்சும் நம்ம மாறுவோமா மாற மாட்டோமா. ஜேகே ஒயின் பார்த்துட்டு மாற வேணாண்டி ஏன் அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து நிம்மதியை பார்க்குறான். ஜாலியாக இருக்குது தெரியுமா வீட்டில் இருக்குது, அம்மா பெரியம்மா அதுக்கப்புறம் அத்தை எல்லாருக்கூட ஜாலியாக பேசிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரியலி இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணதே இல்லை தெரியுமா, இப்படிலாம் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், நான் ப்ரெக்னெண்ட்டாக வேணலாம். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வயிற்றுக்குள்ள குட்டியாக ஒரு குழந்தை இருக்குது, அது மூவ் ஆகுது, எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு அப்பாவாக இருந்தால் இந்த ஃபீலிங்ஸ்லாம் கை வச்சு தான் ஃபீல் பண்ணிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இதுவே ஹாப்பியாக இருக்கே. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு காலெல்லாம் விட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு திட்டு செம்ம ஒளி வருது. என்ன வலிக்குது அப்படின்னு ஜிக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவள் டக்குன்னு பார்க்கும். ஜிக்கு செம்மையாக ஆள ஆரம்பிக்கிறான். வீட்டில் இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. கடகடன் ஜேகே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஜிக்கு கதறான். அவனால் அந்த வலியை பேரே பண்ண முடியல. அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. ஜேபி பிறந்திருக்கு. ஜேகே ஃபுல்லாக ஐசோலியே தான் வச்சுருக்காங்க. குழந்தை பார்க்க அப்படி ஜேகே தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே போல் தான் வந்துட்டு ஜேகே ஐஸே ஓப்பன் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஜேகே ஒயின் தான் இருக்காங்க. நைட் ஆகிருக்கு. ஸோ வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க. ஒயின் சைலண்ட்டாக குழந்தைய பார்த்துட்டே படுத்துருக்கா. ஜேகே ஒயினை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போகலையா, நாங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இங்கேயே இருக்கேன். ஜேகே அதை கேட்டு சிரிக்கிறான். ஏன் ஜேகே சிரிக்கிற, இந்த டைலாக்கு நான் சொல்லியிருக்கணும், பட் நீ சொல்கிறீல, போடா சாப்பிட்றியா அப்படின்னு.
அப்படி சொன்னோடனே ஜேகே வந்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான், அவன் எடுத்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக பார்த்து குழந்தை க்யூட்டாக அழுகுறான். ஜேகே வந்துட்டு அவனை தூக்கி ஃபீட் பண்ணுறான். ஜேக்கு அது செம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல். ஜேகே உண்மையிலே இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குனு உங்களை பார்க்குறான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் என்னால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியல. ஹாப்பி தான், பட் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருங்க. சரி சரி விடு விடு அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபீட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஜேகே தான் குழந்தைய கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பக்கத்துலேயே கொண்டு வந்து பார்த்துட்டே இருக்கான். க்யூட்டாக இருக்கான்ல. அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காதுல்ல. ஜேகே அவங்கள பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகலன்னா இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்காது. நீ எப்படி லவ் பண்ணுறப்ப என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப, நான் வேறு ஒரு பொண்ணு நானே. ஆமாம் சார் என்னெல்லாம் உருகி லவ் பண்ணிங்க, எனக்கு கல்யாணம் எப்படி பண்ணியிருப்பீங்க? ஜேகே டக்குனு ஷாக்கில் பார்க்குறோம். இது எல்லாரையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்கள் 4 பேருமே சொல்லுவாங்க நீ நான் லவ் பண்ணேன்னு. எனக்கு அதை கேட்கும்போது ஹாப்பி தான். அவரை சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க, ஜேகேவும் சிரிக்கிறோம். நீங்கள் வந்து அந்த செயின் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அதை எடுத்து கொண்டு போய் குழந்தை கழுத்தில் போடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு இது எதுக்குடி எடுத்துகிட்டு வந்த? இந்த செயின் நம்ம லைஃப்பில் வருவதா இவ்வளோ பெரிய மாற்றம் அண்டு இவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு அது குழந்தை கழுத்தில் போட்டு விட்றீங்க. குழந்தை வந்து டக்குன்னு அந்த செயின் வந்துட்டு அவனுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் டக்குன்னு அதெல்லாம் கையை வச்சு அமுக்கிட்டான். நீங்களும் ஜேகேவா அதை பார்த்துட்டே இருக்கேன். நான் அன்றைக்கி வந்த மாதிரி அதே ஒரு ப்ளூ கலரு பயங்கரமாக க்ளூ பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே மயங்குறீங்க. ஜேகே கையில் குழந்தை இருந்ததோடு அப்படியே ஜேகே மயங்குறான். இப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா பொறுமையாக ஜேகே எழுந்திருக்கிறான். எதுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திரிக்கும் போது மைண்ட் தாட்டில் அது மட்டும்தான் இருக்குது. எந்திரிச்சு பார்க்குற அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒயின் உட்காந்துருக்கா. ஒயின் அப்படின்னா நீ ஜேகே அப்படி சொல்லிட்டு அவளும் ஐஸ் ஓப்பன் பண்ணி என்னன்னு கேட்குறா. ஜேகேக்கு இப்போ இன்னொரு பெரிய ஷாக்கு. 2 பேரோட பாடி சேஞ்ச் ஆகிடுச்சு. நேற்று ஜேகே பயங்கிறப்ப ஒயினோட பாடியில் இருந்திருப்பான். எந்திரிக்கும் போது அவனுக்கு ஒயின் பாடி ஆப்போசிட்டில் இருந்ததே ஷாக்காக இருந்திருக்கும். இப்போ ஒயின் உடம்புலேயே போயிட்டான். அதுவே அவனுக்கு இன்னும் ஷாக்கு. டக்குன்னு வந்து ஹயாங் லைனுக்கு ஜிமினுக்கு வீக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாடி சேஞ்ச் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு. எல்லோரும் வந்துட்டு எப்பட்றாங்க இவங்க 2 பேத்துக்கும் எப்படி ஃபர்ஸ்ட் சோல் சேஞ்ச் ஆச்சு, இப்போ எப்படி சேஞ்ச் ஆச்சு ஒன்றுமே புரியல. 2 பேரும் அந்த வாட்ச் பார்த்துட்டே குழந்தைய பார்க்குறாங்க. இப்போ அந்த செயின் வந்து அவன் கழுத்தில் இருக்குது. அவன் அதை பிடிச்சி ஆட்டி விளாண்டுட்ருக்கான். எப்பட்றா இது நடந்துச்சு யாருக்குமே எதுவுமே புரியல. ஜேகே அவங்கள பார்த்துட்டு என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் கையில் குழந்தை இருக்கு, நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. நேற்று நீ குழந்தை கழுத்தில் அந்த செயினை போட்டப்போ மணி எத்தனை இருக்கும், ஒரு 11 இருக்கும். ஜேகே உங்களை பார்த்துட்டு நம்ம 2 பேர் மாறின டைமிங்கும் அதான்ல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஆமாம் இப்போ மாறின டைமிங்கும் அதான்ல. அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே நம்ம முழுசாக மாதிரி 1 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஜேகே வம்சம் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே நம்ம முழுசாக மாதிரி 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம மாறின அதே டேட், நம்ம குழந்தை நம்ம கையில் இருக்க அதே நாள் அதே நேரம். அந்த விஷயம் ரிட்டர்ன் நடந்திருக்கு. ஆனால் அது நம்மளால் நடக்கலை, நம்ம குழந்தைனால நடந்திருக்கு. பட் அந்த விஷயம் அது கரெக்டாக நடந்துருச்சு. உங்களுக்கு ஜேகேக்கு ஷாக்கு தான். பட் ஜேகே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு அது எப்படி அப்படின்னோடனே உங்களை பார்த்துட்டு இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே வீட்டுக்கு போயாச்சு. இப்போ ஜேகே உங்களை பயங்கரமாக கேர் பண்ணுறான். பட் அவன் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறான். வீட்டில் இருந்தப்போ ஜாலியாக தான் இருக்குது. இப்போ ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக அவன் இந்த சயின்டிஸ்ட் இதுக்குள்ளே தான் பார்த்துட்ருக்கான். குழந்தைய அவங்களே பார்த்துக்கிறவங்க கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறான். பட் அந்த வீட்டில் அந்த டைம் அவனுக்கு அதே கிடைக்காத மாதிரி அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவன் லைஃப்பை ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து ஆரம் வந்து உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்ருக்கான். நீங்களும் ஆரம்பிக்கிட்ட போகிறீங்க. குழந்தைங்க எத்தனை போயிருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு இதுக்கான இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். கண்டுபிடிச்சிருக்கான். நான் என்னடா அதுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது இந்த கடிகாரத்தோட அதாவது இந்த செயினோட பேர் லவ் மேஜிக் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அதாவது நமக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு அவர் ஒய்ஃப்க்கு எனி டைம் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால. அதனால அவர் என்ன நினச்சிருக்காருன்னா நம்ம 2 பேரும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் மட்டும்தான். இப்போ நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். அவர் ஏதாவது சோலுக்காக பண்ணல, அவர் மைண்ட்காக பண்ணது. ஆனால் அது கொஞ்சம் மாற்றி ஏதோ பண்ணல. அவருக்கு தெரிஞ்சிச்சு இதில் வேறு ஏதோ தான் நடக்க போது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒய்ஃப் கூட சேர்ந்து கரெக்டாக நைட் அவங்க தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு 11 போல் அவங்க கூட சேர்ந்து அந்த ஷோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. நிறைய சண்டை போட்டு திருப்பி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவள் அந்த கஷ்டப்பட்டிருக்கான், நான் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன், அவள் புரிஞ்சுட்டான்னு 2 பேரும் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கரெக்டாக அதே 11க்கு அவர் என்ன நினச்சாரோ தெரில, அந்த டேட்டில் திருப்பி அந்த வாட்ச் அமைக்கிருக்காரு. அப்போ தான் அந்த சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு.
அது அவர் ஃபஸ்ட்டு அவராலும் அது ஷாக் தான், நம்ப முடியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்துட்டு இதை அவர் கூட கொண்டே போகலை, இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. இது அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம், இங்கே வச்சுட்டு போன ரீசன் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் நடக்குதுன்னா இதை வச்சு ஒரு நல்லது நடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு போனது. இது உங்கள் 2 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு. அப்படி சொல்லிட்டு பாய்ஸ்க்கு ஷாக்காக தான் இருக்குது. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. செயின் வந்துட்டு ஜேக்கு வந்து அந்த குழந்தைகள் கழட்டிட்டான். ஏன் இப்படி பண்ணுறேன், வேண்டாம், இது நம்மள மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த டப்பாவில் போட்டு பூட்டி அதே இடத்துல வச்சிட்டான். அதாவது வேறு யார் வேணாலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ரீசன் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்கடா, கரெக்டாக இந்த டைமிங்கில் பண்ணுறா, இதெல்லாம் அமுக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த மாதிரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன்டா யாம் பெற்ற இருமும் யாவும் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முடிச்சுட்ருப்பான். அதே மாதிரி தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டேஸை ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஜேக்கு பிடிக்காமல் இருந்தால் நீங்களும் ஜேக்கும் பயங்கரமாக லவ் பண்ணி இப்போ உங்கள் பையன் செம்ம ஜாலியான ஒரு டைப்பாக போயிட்டுருக்கான். உங்கள் லைஃப் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது எப்படி நான் கொடுத்துருக்கேன்னு தெரியல, பட் நல்லா தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா அப்படின்னா இந்த சேனலை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட்லாம் பண்ணுங்கள். லைக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணலாம் மறக்காமல் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஸ்டோரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கனால அது நல்லா இருக்குக்கா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களா. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்கக்கா நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், சோலோ சேஞ்செலாம் பண்ணுங்கள். நான் அப்போ வந்துட்டு சோலோ சேஞ்செலாம் எனக்கு வராது நான் அப்போலாம் சொல்லியிருந்தேன். பட் என்னாலையும் பண்ண முடியும்னு சொல்லி நம்பி போட்டிருந்தது தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஐ லவ் யூ.